கொம்பு 2.5 சண்டை years to G. இல்ல Sorry, 2.5 அதுக்கு years மேலயே கார்த்தி. இருக்கும்ல. 2.5. துணிவு வந்து போன பொங்கலுக்கு முன்னாடி பொங்கல் ம். 2 வருஷம் ஆச்சா? 2 வருஷம் கழிச்சு கொம்பு சண்டை மான்கும் போயிட்டுலாம் இருக்கா? நினைச்சா பயமா தான் இருக்கு, பாப்போம். ஏன் கார்த்தி? இல்லைங்க, நம்ம படம் பார்ப்போம், படம் நல்லாதான் இருக்கும், அது ஓகே. நம்ம ஏதாவது சொல்றீங்களா? ஓகே ஓகே. ஏதாவது முன்ன பண்ண இருந்து போச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று தோணுவோம்னா வந்து சண்டைக்கு வருவாங்கல்ல. இப்போ ரெண்டு நம்ம கிட்ட கொஞ்சம் நட்பு ரீதியா ரொம்ப பழகிட்டு இருக்காங்க அவங்க ஏகே ஃபேன்ஸ்லாம். அந்த டைம்ல கொஞ்சம் கோவப்படுவாங்கல்ல. அவங்களோட சண்டை போட்டே ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, 2 வருஷம் ஆச்சு, மறந்துருப்பாங்க பழசெல்லாம். இல்ல பிளஸ் அது கிளாஷ் வேற இருந்துச்சு இல்ல கார்த்தி, வாரிசு துணி வந்துட்டு. பட் இது வந்து சிங்கிள் ரிலீஸ் தானே, அவ்வளவா இருக்காது. அப்படிலாம் நினைக்காதீங்க, அது மாதிரிலாம் இருக்காது. படம் ரிலீஸ்னு வரும்போது அவங்க அந்த அந்த மோடுக்கு போயிடுவாங்க. கம்பேரிசன்லாம் இல்ல, ஏகே மோடுக்கு போயிடுவாங்க. ஐயப்பா ஒரே வைப்பு அந்த பாட்டு ரிலீஸ் ஆனவன. இருங்க பாய். நல்லா தானே இருக்கு பாட்டு. நீங்க எல்லாம் நிறைய பேர் இதெல்லாம் போட்டிருந்தாங்க, ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பிடிச்சிச்சு. அஜித் பாட்டு இப்படிலாம் வைப் ஆகிறதே பெரிய விஷயம் தானே, அதுவே நல்லது தானே. அவருக்கு அந்த மாதிரிலாம் பாட்டே வராது. ஆமா, டான்ஸ் வேற ஆடி இருக்காரு, அது ஒரு குஷில இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு சில்ல சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில்ல சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது துணிவுல. ஆமா ஆமா, அது இப்ப ஷூட் பண்ணா கார்த்தி சாங். இது இப்ப வாபஸ் வந்தாரு. இப்ப லாஸ்டா ஷூட் பண்ணுது. ஓகே, சோ அதுக்கு அதுல அவ்வளவு ஒல்லியா தெரியுறாரா? ஆமா, ஓகே ஓகே. நல்லா ஃபிட் ஆகுறாரு இப்போ. இன்னும் ஜிபியூல இன்னும் நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு வயசுக்கு மேல அந்த மாதிரி பாடி எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொண்டு வரலாம். சரியான டெடிகேஷன் ப்ரோ. இட்ஸ் a sign of ரொம்ப discipline கஷ்டம் actually. டூச்சி அது பண்றது. ஆமா. அவரு ரொம்ப நாளாவே சிக்கனை தவிர சாப்பிடலாம். அது ஒரே ஒரு சிக்கன், ஒரு நாளைக்கு ஒரு சிக்கன், ஒரு சிக்கன்னா வேக வச்சது அந்த மாதிரி, அதை மட்டும் தான் சாப்பிட்டுருக்காரு. சாலட் மாதிரி. அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் அதே மெயின்டைன் பண்ணிருக்காரு போல. இது அந்த பாலிவுட்ல அமீர் கான்லாம் பண்ணுவார்ல ப்ரோ, அதெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த ஏதோ கொழுப்பு எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. அது ஏதோ சொல்லுவாங்கல்ல, லிப்ரோஸ்கோப்பி. லீன் ஃபேட் ஏதோ ஒன்று எடுத்து இது பண்றாங்க, கொஞ்சம் செயற்கையா பண்ணுவாங்கன்னு பேசுவாங்க. அது எவ்வளவு சேஃப்னு தெரியல. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது. பட் அவர் அது பண்ணாரு. இந்த வயசுல ரொம்ப, இந்த வயசுல இதெல்லாம் பெரிய விஷயம் தாங்க. 55 வயசுல ஒரு இந்த அளவுக்கு பண்றதெல்லாம் பெரிய விஷயம். 55 என்ன வயசு ஆகுது? 53. 52 53 தான் டூச்சி. 52. அதுல வந்து இதெல்லாம் பெரிய விஷயம். 53. May 1st, 1971 born. டே அன்னைக்கு வந்திருக்காரு. வேற இருக்கீங்க. ராம்சன் தான் எங்க போயிட்டான்? ராம்சன் இல்லையா? ஓட்டார் கார்த்தி அவரு. அந்த படம் பாத்தியா கார்த்தி? பிடிச்சா உங்களுக்கு? மேக்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. மேக்ஸ் வந்து இந்த கைதி மூடு தான். அப்படியா? சூப்பர், நல்ல விஷயம் தான். அவருக்கு தானுக்கு ஓட்டம். தானு படம் தானே ஓட்டம். இங்கேயும் நல்ல பிக்கப் ஆயிடும்னு நினைக்கிறேன். அன்னைக்கே சொன்ன உங்களுக்கு கதை ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, கைதி மாதிரி. ஆனா கைதி மாறலாம் இல்லைங்க, கைதி தான். ஆனா கதை டோட்டலா வேற கார்த்தி. கதை வேற, அவ்வளவுதான். அந்த ட்ரீட்மெண்ட் ஓகே, அதே கைதியோட ட்ரீட்மெண்ட் தான். பட் அது பிரச்சனை இல்லை, நல்லா ஃபாஸ்டா விறுவிறுப்பா லாஜிக்லாம் இல்லைன்னா கூட போரே அடிக்கிறது இல்லை உங்களுக்கு.
ஒரு கன்னடா படமா பாத்தீங்கன்னா அது நல்ல படம் தானே. நல்லா போயிட்டு இருக்காங்க கன்னடால. நல்லா போயின்னு இருக்கு. சூப்பர் சூப்பர். காரணம் நல்ல ஒரு ரொம்ப நாளாச்சு ஒரு படம் எடுத்து எட்டி கொடுக்கட்டும். அப்புறமா அந்த மலையாள படம் ஒண்ணு ரைஃபிள் கிளப்னு கிச்சா ஒண்ணு சுதீப்போட ரிலீஸ் லாஸ்ட் ஆச்சு. ஹிட் என்னது? கிச்சா சுதீப்போட லாஸ்ட் இது ஐயாப்பா அந்த ஐயோ இந்த படம் டைரக்டர் ஒரு நிமிஷம் சொல்றது. சரி தெரிஞ்சுட்டோங்க. வேற யாருக்கு ஸ்பீக் இல்லை. கேக்குதா? விக்ராந்த் ரோனா ஐயாப்பா. விக்ராந்த் ரோனா ஃபிளாப். இல்ல இங்க போனது அதுதாங்க. விக்ராந்த் ரோனா ஹிட்டா? இங்க அதுதான் ஓடிச்சு கடைசி ஆகுறது. ஃபிளாப் தான். கோட்டி கோபா 3 ஃபிளாப் தான். நல்ல படம். ரொம்ப வருஷம் கழிச்சு அவருக்கு ஹிட் ஆகுது. ஆமா கார்த்தி, ரொம்ப நாள் பொறுத்து இது இந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கிறது. என்ன கார்த்தி என்டிடிவி எல்லாம் பேச்சு வந்துச்சு நீங்க சொன்ன மாதிரியே. வேற யாருக்கு ஸ்பீக் இல்லை. கார்த்தி ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஹலோ கேக்குதா? இப்ப சொல்லுங்க. அந்த அன்புமணி ராமதாஸ் அது என்ன இஷ்யூ ப்ரோ? அது குடும்ப சண்டைங்க. இல்ல அவர் ஏதோ தனியா ஏதோ ஒரு ஆபீஸ் பணியூர்ல இருக்கு அங்க வாங்க நிறைய கட்சியை பிரிக்கிறாங்களா சும்மாவா? அது கட்சி பிரிக்கிற அளவுக்கு இவருக்கு வரைக்கும் விட மாட்டாருங்க. ராமதாசருக்கு வரைக்கும் விட மாட்டாரு. அந்த மாதிரிலாம் அது குடும்ப சண்டை. அதான் இந்த கட்சியில அவருடைய ராமதாஸ் அவருடைய பேரனுக்கு ஒரு போஸ்டிங் போட்டாரு. அவரு ஒத்துக்கல. அதாவது அன்புமணியா அக்கா பையன். குடும்ப அரசியல் வேணான்ற மாதிரி சொல்றாரா இவரு? அப்படி பார்த்தா அன்புமணியே குடும்ப அரசியல் தான். சௌமியா அன்புமணி நின்னாங்களே அவங்களும் குடும்ப அரசியல் தான். அதான் சொல்லலைங்க. அவரு அவங்களுக்குள்ள இருக்க எப்படி அவரையும் கொண்டு வரலாம் அதுதான் அவருக்கும் அந்த கோபத்துல அவர் சொல்றாரு. அவர் என்ன சொன்ன, நீ எப்படி கேள்வி கேட்கலாம், ஏன் கட்சி நான் தான் முடிவு பண்ணேன் இன்னைக்கு அப்படி சொல்றாரு. அவங்க காரெல்லாம் மறைச்சு ஏதோ நின்றுகிட்டு இருந்தாங்களா இவரோட சப்போர்ட்டர் எல்லாருமே? ஆமா ஏங்க ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது எல்லா பிரச்சனையும் இந்த மாதிரிதான் இருக்கும். யாருக்கு பதவின்றதாங்க பெரிய பிரச்சனைங்க. இந்த உட்கட்சி பூசல்னு சொல்லுவாங்களா, அதுதான். யாருக்கு பதவி, யாருக்கு சீட்டு, ஒரு பெரிய பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்து தீர்க்கவே முடியாது. அதனாலதான் நம்ம டிவிக்கு யார் சொன்னது? உதயநிதி மட்டும் தானே அடுத்த இதுக்கு. உதயநிதி மட்டும்தானா? அவரு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால அது ஓகே. ஆட்சியில் இல்லாதப்ப அதை பண்ணவே முடியாது. அவரையும்
ஆமா, ஆட்சி விட்டு போகும்போது அந்த பிரச்சனையும் வரும். கனிமொழியா இல்ல இவரான்ட்டா? ஆமாமா. இனி அவங்க அழகிரி அவங்களாம் வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ கட்சிக்கு? திருப்பி சேருவாங்களா? என்ன வேணாலும் நடக்குங்க, எதுவுமே சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கும். அது எல்லாமே அதிகாரத்துல இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும். அதுல இருந்து போகும்போது சில மாற்றங்கள் இருக்கும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா ஒருத்தர் மட்டும் இருக்காரு ப்ரோ. யாரு? சீமா. அவர் கட்சியில இருந்தா எல்லாரும் ஓடுறாங்களே, அப்புறம் என்ன நிறைய பேரு. அதே யாரும் இருக்க போறதும் இல்ல, கட்சி இருக்காது, எதுக்கு இந்த சண்டை? அந்த மாதிரி நிம்மதியா இருக்காரு. அரசியல் கட்சினாலே இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. எல்லா கட்சியிலும் அப்படிதாங்க, இந்தியா ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. எல்லா கட்சியுமே அடுத்தடுத்த வாரிசு அவங்க வந்து கேப்சர் பண்ணிக்குவாங்க. அப்படிதான் இருக்கும். அது வேற வழியும் இல்லை, அப்படிதான் நடக்கும். வேற அதை விட்டு இன்னொருத்தர் விட்டீங்கன்னா அந்த மாதிரி ஏடிஎம்கே மாதிரி யாரு என்னன்னு தெரியாம மாட்டிக்கிட்டு முடிக்கும். அதனாலதான் இப்ப அவரோட பொண்ணு இப்ப படம் ப்ரொடியூஸ் பண்றதெல்லாம் அப்படியே வெளியே இது பண்றாங்களா, பிரபலப்படுத்துறாங்களா அவங்க பொண்ணை? இல்லடா, அது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் கிடையாது. அன்புமணி ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ் தானே இருக்கு. அவரு இன்னொரு 20-25 வருஷம் ஆக்டிவா தான் இருப்பாரு. அது ஒரு குடும்ப சட்டங்க. அது அவரோட பாலிட்டிக்கல் அந்த ஐடியாஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா ப்ரோ? எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அவரோட விஷயம். அவங்க அவர் படிச்சவருங்க, டாக்டர்னும் உண்மையில டாக்டர். இவங்க மாதிரி டாக்டர் பட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தவங்க இல்ல, உண்மையில டாக்டர் படிச்சவங்க. அவர் ராமதாசன் டாக்டர் தான். பேசும்போதே வந்து ஒரு ட்ரூவா பேசுற மாதிரி இருக்கு. அவர் பேசும்போது அவர் குரலுக்குலாம் சூப்பரா இருக்கும். ஆனா ஓட்டு தான் விடுவாங்க. அவங்க நிறைய ஃபேக்ட் எல்லாம் பேசுவாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஆனா என்னன்னாலும் ஜாதி கட்சியா ஒன்று சுருங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் ஓட்டு அதிகமாயிடும். என்ன பண்றது? அது அந்த பிரச்சனை ஒன்று இருக்குல்ல. அவங்களுக்கான ஓட் பேங்க் வந்து அந்த அந்த ஜாதிக்குள்ள அடைக்கணும். அந்த ஜாதிக்குள்ளேயுமே அது சில மாவட்டங்கள்ல அடைக்குது. என்ன பண்ணுவோம்? அவர் இந்த மாதிரி ஜாதி இது இல்லாம இருந்து வந்திருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாரு ஏதாச்சும் கொஞ்ச நாள். அப்படி ஆரம்பிச்சதானே கட்சி. அது வன்னியர் சங்கத்துல இருந்து ஆரம்பிச்ச கட்சி தானே. அவங்க யார் ப்ரோ கூட்டிட்டு வைப்பாங்க 26ல? அவங்க யாரோட வைப்பாங்களா? அவங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்குங்க. அவங்க எந்த கட்சியோட கூட்டு கூட மாறலாம். அவங்க எப்பயுமே மாறி மாறி தான் வந்திருக்காங்க. பார்த்தாக்கா பிஜேபிக்கு கூட மறுபடியும் ஆகிறதுக்கு கொஞ்சம் டவுட் தான் கார்த்தி. அதாங்க, அவங்க யாரோடாலும் வைப்பாங்க. திமுகவோடய வைப்பாங்க, அதிமுகவோடய வைப்பாங்க, பிஜேபியோட வைப்பாங்க, யாருனாலும் வைப்பாங்க. மாற்றி மாற்றி அது அவங்களோட விருப்பம். கார்த்தி ப்ரோ, இப்ப திருமாவளவன் வெளியே போயிட்டா கண்டிப்பா அங்க அன்புமணி உள்ள வர வாய்ப்பு இருக்குல்ல டிஎம்கே? அவருக்கு இருக்கிறது 1.5% ஓட் ஷேருங்க. சும்மா திருமாவளவன் நினைக்கிறீங்க? அது எதுவுமே நம்ம கணிக்கவே முடியாது. எல்லாமே தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல திரும்ப வெளியே போனா திருமாவுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? டிஎம்கேக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் ஒரு லாபமும் இல்லை. ஒண்ணுமே டிஃபரன்ஸே ஆகாதுங்க அவங்களுக்கு டிஎம்கே. அது போனா கூட கார்த்தி சொல்ற மாதிரி வரும். அவர் தனியா தான் போகணும், கட்சிங்க தான் இருக்கும். கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. விடாமுயற்சிக்கு ஆந்திரால எப்படி ஸ்கிரீன்ல எப்படி 3 படம் பெரிய படம் இருக்கு இல்லையா? கேம் சேஞ்சர் இருக்கு, வெங்கடேஷ் படம் இருக்கு, அதுக்கப்புறம் எங்க தலைவன் படம் இருக்கு, டாக்கு மகாராஜ் இருக்கு. விடாமுயற்சியில ஆந்திரால எதிர்பார்க்காதீங்க. தெலுங்கு மூவி அந்த 3 ஆமாமா, எல்லாமே 10th தான். அதனால ஆந்திரால நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கிரீன்ல கொடுப்பாங்கல்ல. இப்ப அவங்களுக்கு நம்ம எல்லாமே போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது கொடுப்பாங்க ப்ரோ. ஓவர்சீஸ் என்ன ஆகும் ப்ரோ? ஏன்னா ஓவர்சீஸ்லயும் தெலுங்கு படம் நிறைய ரிலீஸ் ஆகுமே. அப்படி இல்லை, சில கண்ட்ரில மட்டும் தான் தெலுங்கு. யூஎஸ், அதுக்கப்புறம் யூகே, அந்த மாதிரி சில கண்ட்ரிஸ்ல தான். நிறைய கண்ட்ரில வந்து தமிழ் தான் கொஞ்சம் அதிகம். அது ஓகேங்க, அது பிரச்சனை இல்லை, டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, அந்த யூகே, இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ்ல நிறைய தமிழ் ஆடியன்ஸ் அதிகம். அது இல்லாமல் அங்கே டிவைட் பண்ணி தான் ஷோ கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. ஆந்திராவில் மட்டும் தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும்.
இருந்தாலும் அது அஜித்துக்கு பாதிப்பா இருக்காருல்ல. ஏன்னா ஆந்திரால ஒன்றும் அஜித்துக்கு பெரிய நம்பர்ஸ் இருந்த மாதிரி தெரியலையே. அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. அது ஓகே. ப்ரோ அந்த இலுமினாட்டி சாங் கேட்டீங்களா ப்ரோ? இலுமினாட்டி எது சொல்றீங்க? ஆவேசமா? ஆவேசம் ஆவேசம் அந்த பாட்டு அப்படியே தான் இருக்கு இந்த விடாம வச்சதாங்க. அந்த பாட்டு அப்படியே இருக்கா? ஐயா, அது ஆமா அந்த வேற பாட்டு மாதிரி மாதிரி தான் இருக்கும். இந்த பாட்டும் போட்டிருக்காரு. இப்போ வந்த பாட்டு அனிருத் போட்டிருக்காங்க. அது அப்படியே அந்த பாட்டோட காப்பி தான். நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க. ப்ரோ காப்பிலாம் இல்ல ப்ரோ, இட்டாக ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ அனிருத் போட்டாங்க. ப்ரோ ரிதம் டியூன் தெரியலையே, எல்லாம் தெரியுது மேக்ஸிமம் பார்ப்போம். இல்ல கொஞ்சம் ஓவர்லாப் ஆகுது கார்த்தி, உண்மைதான். பட் ஃபுல்லாலாம் இல்ல, ஒரு இல்ல 2 ஃபுல் 3 காப்பி இல்ல. பீட் ஆனா ஓவர்லாப் ஆகுது. மேக்ஸிமம் அதுல இருக்கிற டியூனு பீட்டு எல்லாம் அதுதான். அந்த ஃபர்ஸ்ட் வர பல்லவிலாம் அதுல வர அதே டியூன் தான். இலுமினாட்டி சாங்ல வந்து கொஞ்சம் ஒரு பாதி வருது, அந்த பாதியில வருது ஒரு பீட் வந்து இங்க கொஞ்சம் வருது. போட்டிருக்காங்க ஆல்ரெடி வீடியோலாம், பட் ஃபுல்லாலாம் இல்ல. அது ஓகே. அந்த சிமிலாரிட்டி ஒரு சில பாட்டுலாம் இருக்கதான் செய்யும். இப்போ வருஷத்துக்கு 200 படம் தமிழ்ல மட்டும் ரிலீஸ் ஆகுது. படத்துக்கு 5 பாட்டு வச்சுக்கினா கிட்டத்தட்ட அதுவே 1000 பாட்டாச்சு. 1000 பாட்டுக்கு புது புது சவுண்ட்னா என்ன? நாய் கத்துறது, நரி கத்துறதுலாம் எடுத்து விடணும். புது புது சவுண்ட் எப்படி கொடுக்க முடியும்? இருக்கிற சவுண்டு உங்களுக்கு சிமிலாரிட்டி தெரியுமா இருக்கும், ஆனால் பாட்டு வேற தானே. இந்த ஒரே ஒரு பாட்டு தானா இல்ல வேற எது இருக்கா ப்ரோ? இருக்கு பாட்டெல்லாம் இருக்கு. ஏன்னா சோனி வாங்கியிருக்காங்க, அதான் கேட்குறேன். ஏன்னா ஒரு பாட்டுனா சோனி வாங்க மாட்டாங்க. இருக்கும் பாட்டெல்லாம் இருக்குங்க. பாட்டெல்லாம் அனிருத் எதுக்குங்க அப்புறம்? படத்துல வருமான்னு தெரியாது, தனியா ஆல்பமும் வரும். ட்ரெய்லர் இருக்குமா கார்த்தி? ட்ரெய்லர் லான்ச் பண்ணுவாங்களா இல்ல டீசரோடவா? கண்டிப்பா இருக்கும், ட்ரெய்லர் இருக்கும். 5th வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ரிலீஸ் கிட்ட வரும், ட்ரெய்லர் கண்டிப்பா வரும். 5 days ப்ரோ ரிலீஸ் டேட் Jan 9 தெரியல ப்ரோ. அது சென்சாரு இதெல்லாம் முடிச்சுட்டு அதை பொறுத்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஜனவரி Jan 10 தான் கரெக்டு. அதுதான் Jan 9 இதெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு இந்த வேலைக்கிழமை செட்டி வச்சுட்டாலோ. இங்க யாரு ப்ரோ பண்றா? அர்ஜியா? ரிச்சர்ட் தான் பண்ணுவாங்க. கார்த்திக் ப்ரோ அந்த முருகதாஸ் சல்மான் கான் படம் ஃபர்ஸ்ட் அனிருத் தானே மியூசிக்னாங்க, அப்புறம் ஏன் இப்ப சந்தோஷ் கையில வந்துச்சு? சந்தோஷ் நாராயண் அனிருத்லாம் அவர் சொல்லி பேக்ரவுண்ட் மட்டுமா இல்ல சாங்ஸ் அவர் தான் பண்றாங்க? அவர் தான் பண்றாரு. அப்படியா? ஓகே ஓகே. அது பாத்தீங்களா ப்ரோ அந்த சிக்கந்தர் ஒரு கிளிம்ஸ் மாதிரி அது ப்ரோமோ மாதிரி இருந்த. அது என்ன கார்த்தி, சல்மான் கான் ஞாபகம் வருது, அந்த பேபி ஜான் வந்து 20 கோடி கூட தாண்டலையா மெட்டுஜி? சரி கார்த்தி, த்ரோட் இந்தியா ரீமேக் படங்கள்லாம் ஓடாது இந்த எந்த காலகட்டத்தில் உட்காந்துருப்பாங்க. இல்ல அதுக்கு 20 கோடியா? 3 நாள் கலெக்ஷன் 20 கோடி தான் இருக்கான். ரீமேக் படங்கள்லாம் மக்கள் வந்து பார்க்கறத விட்டுட்டாங்க. எல்லாருமே அந்த படத்தை போய் ஒரிஜினல் எடிஷன் பார்த்துறாங்க. அதனால பெருசா ரீமேக் படம்லாம் ஓடுறதில்ல. அது ஹிந்தியில நிறைய படங்கள் இருக்கு. கைதி 2ல இருந்து எந்த படமே ஓடல ரீமேக்லாம் இருந்தது. இப்போ ரீசெண்டா எவ்வளவு படம் ரீமேக் பண்ணாங்க. எந்த படம்? சூரிய ரிப்போர்ட்டர் ஓடல, கைதி ஓடல. இல்ல கார்த்தி, அந்த படத்து நல்ல ஹைப் எல்லாம் நல்லா ஜெனரேட் ஆச்சு. இது அந்த எங்க ஜென்ரேட் ஆச்சு? நீங்களா சொல்லிக்கிறதா ஹைப் ஜென்ரேட் ஆச்சா? இப்போ எங்க ஆச்சு ஹைப்? அந்த சாங்குக்கெல்லாம் ரொம்பவே ஹைப் ஆச்சு. என்னன்னு தெரியல, நீங்க சொல்ற மாதிரி ஆளு எங்க ஹைப் ஆச்சு? நீங்களா சொல்லிக்க வேண்டியதான். எங்க ஹைப் ஆனா வந்திருக்கணும்ல. இது எஸ்கே படம் ஃபர்ஸ்ட் வருமா இல்ல சல்மான் கான் படம் ஃபர்ஸ்ட் வருமா ப்ரோ? இது சல்மான் கான் படம் தான் ஃபர்ஸ்ட், சிக்கந்தர் தான். அதுக்கப்புறம் தான் எஸ்கே படம். வேக வைத்த கோழியை 2 மாதங்கள் சாப்பிட்டு இடையே இழந்தார் அஜித்குமார். யார்? கௌரிகள்.
அதுக்குள்ள அப்டேட்டா? அதுக்குள்ள அப்டேட். அதுக்கு கீழே ஒருத்தன் கமெண்ட் வர கோன் ஆஃப் ஃபாலோ திஸ் ரிச்சர்ட் ஆண்ட்ரூ. அவனே இப்போ 12வது தான் படிக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் இதை ஃபாலோ பண்றானா? என்னது ப்ரோ? இல்ல நான் காலேஜ் சேர்ந்துட்டா. டயட்டுங்க. கோழி மட்டும் வேக வச்சு கோழி வேக வச்சு கோழி மட்டும் சாப்பிட்றது. நான் சொல்ல அந்த டயட்டு வெயிட் லாஸ் பண்றது. அப்படிலாம் பண்ணா வெயிட் இறங்கிருமா ப்ரோ? ஆமா ஏங்க, சாப்பாடு தாங்க மெயின். எக்ஸசைஸ் எல்லாம் அடுத்தது, 2வது தான். நீங்க எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் சாப்பாடு தான் மெயின் வெயிட் லாஸ்க்கு. நீங்க போய் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணா கூட உங்களுக்கு அந்த வெயிட்லாம் குறையாது. சாப்பாடு தான் மெயின். சாப்பாடு டயட்டு தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ற எக்ஸசைஸ். நீங்க டெய்லி 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இல்ல ஒரு எக்ஸசைஸ் வந்து பூஸ்ட் அப் பண்றது தான். ஆமா ஆமா. சேம் டைம் ரெண்டுமே இருக்கணும். டயட்டும் இருக்கணும், சேம் டைம் எக்ஸசைஸும் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பாடி வந்து டயட். ஆமா ப்ரோ மெயினா ஒயிட் சுகர் கம்மி பண்ணுங்க ப்ரோ. ஒயிட் சுகர் கம்மி பண்ணாலே வெயிட் குறையும் ப்ரோ. கீட்டோ டயட்னு கூகுள்ல இல்ல யூடியூப்ல அடிச்சு அது பாருங்க. ரொம்பலாம் பண்ணிடாதீங்க. ரொம்பலாம் ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்க. அது வேற மாதிரி ஏதாவது சைட் எஃபெக்ட்லாம் வந்துடும். ஃபாலோ பண்றது அதுதான் அந்த கீட்டோ டயட்னுவாங்க. அதாவது பேசிக்கா பிரசாந்த் ஒரு பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மீல் தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், அவசியம் இல்லை. அப்படிலாம் இருக்க தேவையில்லை. நானே இப்ப 5 கிலோ குறைச்சேன் டயட் தான். இது 60 கிலோ. அதுதான் எனக்கே தெரியல. இவன் இருந்தது 60 கிலோ தான். எதுக்கு அதுல 5 குறைச்சான்னு தெரியல. இல்ல நல்லதுதான் கார்த்தி, ஃபிட்டா இருக்கிறது ஒன்னும். ஆக்சுவலா டயட்னா ஒயிட் சுகர் கம்மி பண்ணாலே உங்களுக்கு உடம்பு குறைய ஆரம்பிக்கும். ஒயிட் சுகர் தான் மெயின் ஆக்சுவலா. இல்ல அது ஒயிட் சுகர்னு இல்லையாப்பா. சுகர் பேசிக்கலா எதுல இருந்தாலும் இல்ல ஒயிட் சுகர் தான் மெயின் ஆக்சுவலா அதுல. எது கீட்டோலியா? இல்ல ஒயிட் சுகரை கம்மி பண்ணிட்டாலே நம்மளுக்கு வெயிட் லாஸ் கம்மி ஆகும். வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா டீ காஃபி தான். டீ காஃபி குறைச்சிட்டீங்களா இப்போ? இல்ல கார்த்தி, ஒரு ஒயிட் சுகர்னா டீ காஃபி இல்ல, ஐஸ்கிரீம்லயும் அது இருக்கும். லஸ்ஸி, அது நம்ம ஐஸ்கிரீம் டெய்லி சாப்பிட போறோம். இது என்னது ஃபாஸ்ட் ஃபுட், பிஸ்கெட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்குது இல்லையா? மெயினா ஜங்கே சாப்பிடக்கூடாது. அவரு சிம்பிளா சுகர்ன்ட்டாரு. அது நீங்க யோசனை பண்ணீங்கன்னா நம்ம பாதி சாப்பிடுறது சுகர் தான். சுகர் வேணும்னா நீங்க பழங்கள் சாப்பிட்டுங்க. பழங்கள்ல இருக்க சுகர் எடுத்துக்கலாம். ஐயப்பா ரொம்ப நாள் கழிச்சு உங்க வாய்ஸ் கேக்குறேன்ப்பா. ஐயப்பா வாய்ஸ் கேட்கணும்னா சிம்பிளுங்க, ரோஹித் சர்மானுங்க பேசிடுவாரு. என்ன எப்பா ஹாப்பியா இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ்? நட்ராஜ் சின்ன பையன் நட்ராஜ்னா ரெட்டிங்க பேரே தெரியல உங்களுக்கு? இல்ல பாக்கலையப்பா, நான் இந்த சீரிஸ் ஃபாலோ பண்ணல. நான் ஜனவரி 3 தான் கடைசியா ப்ரோ ரோஹித்துக்கு? இதோட உங்களுக்கு ஸ்பீக்கர் இன்னையோட லாஸ்ட் உங்களுக்கு. இல்ல அப்ப அப்படியெல்லாம் இருக்காது. ஆமா ஓடிய 27 வரைக்கும் ரோஹித் தான் கேப்டன். இல்ல எனக்கு தெரிஞ்சு பிராங்கா சொல்றேன், டெய்லி ஒரே ஆள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. யாராவது வந்து டேக் பண்ணி என்ன ட்வீட் போடுங்க, உங்களுக்கு புதுசா ஸ்பீக்கர் கொடுப்போம். அத ரெக்வெஸ்டே காட்ட மாட்டீங்களா? காட்டல, டேக் பண்ணி வேணா ட்வீட் போடுங்க, ட்ரை பண்ணுவோம். இல்லப்பா எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ரிட்டையர் ஆயிடுவாங்க. இவங்களா இது பண்ணிடுவாங்க இந்த சீரிஸ் ஆயிட்ட பிறகு. என்னோட ஃபீலிங் அதான். ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ 2 பேருமே மோஸ்ட்லி என்னத்துக்குப்பா தேவையில்லாத இதுன்ட்டு மோஸ்ட்லி 2 பேரும் ஸ்டெப் டவுன் பண்ணிடுவாங்க. அண்ணன் இன்னைக்கு வருவாரா?
இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரா கார்த்தி அவரு? தெரியலங்க, அவர்கிட்ட பேசவே இல்லை. பேசி நாளைக்கு நாள் இருக்கு. கார்த்திக் ப்ரோ இந்த மேக்ஸ் படம் பார்த்தீங்களா? கிச்சா சுதீப் அது மேக்ஸ் பார்த்தோம் ப்ரோ, நல்லா இருக்கு படம். கைதி மாதிரி ஒரு படம் படம் ரொம்ப நல்லா விறுவிறுப்பா. இருக்கும். ஆனா ஸ்கிரீன்ஸ் கம்மியா இருக்கு ப்ரோ. மெயினான எந்த ஸ்கிரீன்லயுமே ஏங்க போடல. தமிழ்நாட்டில் அது ஒரு கன்னடா படம், டப்பிங் படம். ஸோ அதனால இங்கே வரும்போது அப்படிதான் இருக்கும். இல்ல இவர் ரிலீஸ் பண்ணி இவர் தானே ப்ரொடியூசர் தானு, யார் பண்ணாலுமே அதனால அப்படி தானுங்க பார்ப்போம். 7 படம் 6 படம் ரிலீஸ் ஆகுது, விடுதலை ஓட்டிட்டு இருக்கு, முஃபாசா ஓட்டிட்டு இருக்கு. ஓகே, அதுலேருந்து இப்போ நாளையிலேருந்து அப்படியே மண்டேலேருந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரோ விடுதலை எப்படி ப்ரோ கலெக்ஷன் போட்ட காசுலாம் வந்துச்சா? அது எவ்வளோ போட்டாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும், அதனால நமக்கு தெரியாது அது எவ்வளோ போட்டதுன்னு. ஆனால் பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 1 இல்லை கலெக்ஷன். கார்த்திக் ப்ரோ இந்த வீரதீர சூரன் ரிலீஸ் டேட் 24th கன்ஃபார்ம் ப்ரோ அது? இல்லையே, அப்படிலாம் சொல்லலையே. ரெடியாக ஆகும் படம். 24th இருக்காதுங்க, பிப்ரவரி தான் இருக்கும் படம். ஓகே. கார்த்திக் ப்ரோ வாங்க போஸ்ட் பண்ணுவோம்னு கிறிஸ்டோபர் போட்டிருந்தாரு, சும்மா அது உண்மையா இல்லை ஃபேக்கா? இல்லை, இன்னும் அவங்க முடிவு பண்ணல, அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணவும் இல்லை. பாலா எல்லாம் பேட்டிலாம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இந்த பொங்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா படமே அப்படி தானே வந்துட்டு இருக்கு. டைட்டான ஷெட்யூல் தானே வந்துட்டு இருக்கு. இந்த படம் வந்தா அந்த படம், அந்த படம் வந்தால் இந்த படம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி கன்ஃபார்ம் வந்துடும், அதில் டவுட்டே இல்லை. அதனால விடாமுயற்சி கேம் சேர்ந்தது 2 படம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்ல அப்படி ஆச்சுன்னா அட்வான்டேஜ் ஒருவேளை அதுல ஏதாவது குழப்பம் இருக்கு அப்படின்னா, அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா வணங்கணும். ஓகே ப்ரோ. சிங்கிள் ரிலீஸ் ஆனது விடாமுயற்சி ஆச்சுனாக்கா ரொம்ப பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் இல்ல கார்த்தி தமிழ்நாட்டுல? என்ன படம்? என்ன படம்? விடாமுயற்சிக்கு ஆப்போசிட்டா இப்ப அந்த வண்ணகானெல்லாம் எதுவுமே வரலனாக்கா ஸ்கிரீன்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும் இல்லையா? எல்லாருமே விடாமுயற்சி தாங்க கிடைக்கும். எல்லா தேட்டருக்காரங்களும் விடாமுயற்சி தான் போடுவாங்க. விடாமுயற்சி போக மீதி இருக்க தேட்டர்ஸ் தான் மற்ற படங்களுக்கு. ஷோ மாதிரி கொடுப்பாங்களா இல்ல ஸ்கிரீன்ஸ் நிறைய கொடுப்பாங்களா ப்ரோ? கொஞ்சோண்டு எல்லா ஸ்கிரீனும் எல்லா ஷோவுமே விடாமுயற்சி தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அது போக மிச்சம் மீதி இருக்கிறது தான் மற்ற தேட்டருக்கு, மற்ற படங்களுக்கு. அது நெக்ஸ்ட் வீக்ல இன்னும் நல்லா இருக்கிற படம் அதிகமா கொடுப்பாங்க. அது அடுத்தது. ஆனா ஃபர்ஸ்ட் 4 நாள் இதுதான் ஓடும் எல்லாமே. அதுக்குதான் கூட்டம் வரும். இங்க ஒரு தேட்டருக்காரன்ட்ட போய் எந்த படம் போறீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க கண்ணை மட்டும் விடாமுயற்சி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஊர்ல 4 தேட்டருக்கு வச்சுக்கோங்க, 4 தேட்டருக்காரன்ட்டு கேட்டீங்கன்னா விடாமுயற்சி தான் சொல்லுவாங்க. யாரா ஒருத்தர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா சொல்லி இல்லப்பா நான் பக்கத்துல இருக்க 3 தேட்டர்லயும் போட்டேன், ஒரு தேட்டருக்கு போட்டா செட் ஆகாது, ஒரு ஊருக்கு 3 தேட்டர் போதும், நீ வேற ஏதாவது படம் போட்டுக்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த தேட்டருக்காரன் சரி ஓகே நான் கேம் சேஞ்சரை போட்டுக்கிறேன், இல்ல வணங்கானம் தானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 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 ஆப்ஷனே என்னன்னா இவங்க இல்லைன்னு சொன்னா மட்டும் தான் நடக்கும். இல்லைன்னா எல்லாருமே விடாமுயற்சி தான் போறேன்றாங்க. இல்ல ப்ரோ, எப்போதுமே ஒரு ட்ரெண்ட் நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா 1-2 பெரிய படம் தான் கிளாஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய படம் இல்லைன்னா ஒரு ரொம்ப சின்ன படம் ஏதாவது வரும். ஏன்னா அது பெரிய படம் டிக்கெட் கிடைக்காதவங்க போவாங்க. மேபி இப்போ தீபாவளி நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிளடி பகர் பிரதர் எல்லாமே ஜென்ரல் டேஸ்ல வந்தா கூட அந்த அளவு ஓடி இருக்காது. மேபி அவனுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க போக முடியாதவங்க எல்லாம் இந்த படத்துக்கு போனால ஜென்ரல்ல நார்மலா வர்றதை விட இதுல வந்தது நானே அப்படித்தானங்க போய் சிக்கன பிரதர்ல. அதுதான். ஸோ வணங்கான் வந்து மேபி போஸ்ட்போன் ஆகாம வர்றது நல்லது. விடாமுயற்சி எப்படியும் கேம் சேஞ்சர் யாரும் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, அப்படிலாம் வந்து தேட்டருக்காரங்க அந்த மாதிரிலாம் ஓட்டுறது இல்லை இப்போ படம். அது லாஜிக்கே தப்பான லாஜிக். அது வந்து பார்த்திபன்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, இப்போ ஃபெஸ்டிவல் டேட்டில் வந்து எங்கள் படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விட்டிங்கன்னா நாங்கள் வந்து தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்கன்னு. ஃபெஸ்டிவலுக்கு ஆடியன்ஸ் வரதும் கிடையாது, அந்த படம் வந்து இந்த படம் டிக்கெட் கிடைக்கலன்னா ஒன்று இந்த படத்துக்கு படம் ஆடியன்ஸ் வரதுங்க. ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம்,
சரி வந்ததே வந்துட்டோம், இந்த படத்தை பார்த்துப்போம். அந்த மூடெல்லாம் ஆடியன்ஸ் கிடையவே கிடையாதுங்க இன்னைக்கு. பக்கத்து பக்கத்து தேட்டர் இருக்கு, அந்த தேட்டருக்கு போவோம், இல்லை அடுத்த தேட்டருக்கு போவோம், இல்லை அடுத்த ஷோ கூட போவோம் அப்படின்ற மூடில் தான் இன்னைக்கு இருக்காங்க. எப்பயுமே அப்படிதான் இருந்திருக்காங்க. இன்னொன்று இன்னைக்கு எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தானேங்க வராங்க. வீட்டில் இருந்து என்ன கிளம்பி வந்து கவுண்டரில் நின்று ஐயோ வீட்டில் இருந்து கிளம்பி வந்துட்டோம், டிக்கெட்டே கிடைக்கலையே, அந்த படத்துக்கு போயிடுவோமா? அப்படி எவனா வரானா? எல்லாம் வீட்டில் இருந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு 3 மணி ஷோ டிக்கெட்டில் சத்தியம் தான் புக் பண்ணியாச்சு. சார் நான் சத்தியம்னு சொன்னால் கூட சென்னைன்னு சொல்லுவீங்க. மற்ற சின்ன சின்ன ஊரில் கூட டிக்கெட் இருக்கா தேட்டரில், போனால் கிடைச்சிருமா, இல்லை ஆன்லைனில் புக் பண்ணிடலாமா அப்படின்னு புக் பண்ணிட்டு தானேங்க வராங்க எல்லாரும். இந்த ஓவர்ஃப்ளோ ஆடியன்ஸு, ரிட்டர்ன் ஆடியன்ஸு அப்படின்றதுலாம் ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு இப்போலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. கார்த்திக் ப்ரோ, இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து இப்போ ஜெயம் ரவி படம் ஒன்று தான் பண்றாரு. அதை தவிர எதனா படம் பண்றாரா? நான் ஃபார்ம் அவுட் ஆகல அவர், எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் பண்றது இல்ல. அவரு ஃபார்ம் அவுட் ஆனாரா இல்லையா தெரியாதுங்க. ஆனால் ரொம்ப அவரு சினிமாவே புரிஞ்சுக்காம இருக்காரு. என்ன பண்ணுவாங்க, நிறைய படங்கள் சேலரி இஷ்யூ ஆமா சேலரி இஷ்யூ. அதுதான் நான் அவருக்கு நிறைய படங்கள் சான்ஸ் எல்லாம் போச்சு, அதை போகாமலும் இல்லை. எல்லாமே இந்த சேலரி அதிகமா கேட்டு இவ்வளவு கொடுத்தாதான் பண்ணுவேன், அவ்வளவு கொடுத்தாதான் இந்த பண்ணுவேன் லெஜெண்ட் படத்துல கூட பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. அப்படி சொல்லியே அவர் நிறைய சான்சஸ் விட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க சரி ஓகே அதுக்கு ஏன் போகணும், அவர்கிட்ட எவ்வளோ கண்டு இவ்வளோ சேலரி கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி வேற வேற படங்களுக்கு வேற வேற இடத்துல போயிட்டாங்க. சமீபத்திலேயே 2024 மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போச்சு. சேலரி இஷ்யூனாலேயே அவர் விட்டுட்டாரு அந்த படத்தை. அந்த படத்துல சும்மா அவர் ஒரு 2-3 பாட்டு போட்டிருந்தா கூட அவர் பெரிய பீக் வந்திருப்பாரு. அதெல்லாம் வந்து அவர் பேசின பேச்செல்லாம் கேட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து கதறி, படம் பேர் நம்ம சொல்ல வேணாம், அந்த ப்ரொடியூசர் என்னப்பா இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பயந்து ஓடி வேற மியூசிக் டைரக்டர் கொடுத்து அது பெரிய ஹிட் ஆகி நீங்க இந்த படம் வந்து ப்ரீ பிளாக் பஸ்டர் படம் தான். அந்த படத்துல அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னொரு 10 படம் அவர்கிட்ட போயிருக்கும். அது அவர் அந்த மூட்லயே கிடையாது. அதை கதையும் கேட்க மாட்டேன், ஒன்றும் கேட்க மாட்டேன். எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்தாதான் இருப்பேன், இவ்வளவு சம்பளம் கொடுத்தாதான் போடுவேன். பிரதருக்கு போட்டு யாருக்கு என்ன பிரச்சனம், அது நீங்களே போட்டு நீங்களே கேட்டுக்க வேண்டியதான். ப்ரோ கார்த்திக் ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நான் ஒரு மோர் தென் ஒரு 2 இயர்ஸா உங்க ஸ்பேஸ்ல உங்க ஸ்பீச் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் ஸ்பீக்கர் கிடைச்சிருக்கு. ஐப்பன் ப்ரோ தேங்க்ஸ் சொல்றேன். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது இந்த அண்ணாமலை சாட்டையடி அடிச்சுக்கிட்டாப்ல இல்லையா இன்னைக்கு? ஆமா. அது வந்து ஒரு பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் வந்தாலுமே அது ஒரு எமோஷனலான பீப்புளுக்கு வந்து அதை வந்து பாசிட்டிவா ஏத்துக்க முடியுது. ஆனா ஒரு நார்மலான காமன் மனுஷனால அதை வந்து ஒரு கோமாளித்தனமா தான் பார்க்க முடியுது. நீங்க எப்படி நினைக்கிறீங்க அதை பத்தி? ஆமாங்க, எல்லாமே 2 இருக்குல்ல. இப்ப அதுதான் சொன்னேன், நேற்று விசுவாசம் படத்தை வந்து ஒரு சிலர்லாம் கிரிஞ்சுமா, ஒரு சிலர் கண்ணீர் விட்டு அழுவான் கதறி கதறி, 2ம் இருக்கு இல்லையா. இப்ப யாரு நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு இல்ல நீங்க வந்து அது வந்து படத்தோட கம்பேர் பண்றீங்க, இது வந்து அரசியல் கரெக்டா? சரி ஓகே, அரசியலோட கம்பேர் பண்ணுவோமா? அரசியலோட கம்பேர் பண்றேன். இப்போ நான் இன்டெலெக்சுவலாவே ஒரு விஷயத்தை பேசிட்டே இருப்பேன் அப்படின்னா அது போய் எவ்வளவு பேருக்கு ரீச் ஆகும்? அந்த மேல இருக்க ஒரு சில குரூப்புக்கு ஒரு 10% அவங்களுக்கு மட்டும் தான் ரீச் ஆகிட்டு இருக்கும். அதை தாண்டி கீழே போகணும்ல. அப்ப அவங்களுக்கும் ஒரு வேலை பார்க்கணும், இவங்களுக்கும் ஒரு வேலை பார்க்கணும், இவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும், அவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும், இவங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஒரு போராட்டம் பண்ணணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு போராட்டம் பண்ணணும், ஒரு பேச்சு பேசணும், ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், அவங்களுக்கும் புரியுற மாதிரி ஒண்ணு பண்ணணும். இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே கலந்துக்கிட்டு தானே பண்ணணும், வேற வழி இல்லைல்ல. ஆனா ஒரு பெர்சன்டேஜ் ஆன மக்கள் வந்து அது இந்த மாதிரி விஷயத்த விரும்ப மாட்டாங்கல்ல. ஒரு அளவுக்கு அரசியல் அறிவில்லாத மட்டும்தான். அதுதான் ஐயோ அப்பா சாமி, நீங்களா ஜீனியஸ், அரசியல் அறிவு இல்லாதவங்கலாம் வந்து இதை பார்த்து. அப்படி கிடையாது ப்ரோ, எனக்குமே அந்த அளவுக்கு அரசியல்லாம் கிடையாது. எனக்குமே அதுதான் சொல்றேன், உங்களை மாதிரி ஜீனியஸ் எல்லாம் சில பேர் பார்த்துட்டு ஐயோ அப்படி நடத்த போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சி கூட்டம் போட போறீங்க? அப்படி கிடையாது ப்ரோ, எந்த கட்சிக்கும் சப்போர்ட் கிடையாது, எந்த கட்சி ஓட்டு போடுறது கிடையாது. அந்த சமயத்துல யாரு கரெக்டா பண்றாங்களோ, யாரு எனக்கு தோணுதோ அதை ஓட்டு போட போறேன். நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் கிடையாது, அவ்வளவுதான். அப்ப இதுல என்னங்க இருக்கு? ஏங்க அவங்க மக்கள் பாக்குறாங்கல்ல, மக்கள் பாக்குறாங்கல்ல.
மக்கள் பார்த்து தானே முடிவு பண்றாங்க. எல்லாருக்கும் அரசியல் பண்றாங்கல்ல. இப்ப எல்லாருமே இந்த விஷயத்த ஏத்துக்கிறவனு இருப்பான், எதிர்க்கணும்னு இருப்பான். பார்க்க போறாங்க, அவங்க பார்த்துட்டு முடிவு பண்ண போறாங்க, அவ்வளவுதான். அது கரெக்ட் தான். ஆனா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதான் கேட்கறேன், வேற எதுவும் இல்லை. எனக்கு ஆரம்பத்துல இது பெரிய மாற்று கருத்து தான் இருந்துச்சு, ஏன் அப்படி பண்றாருன்னு. பட் அவருடைய டார்கெட் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஓகே ரைட், இவரு இந்த விஷயத்த டார்கெட் பண்ணி பண்றாரா, இது சரிதான் அப்படின்னு தோணுது. ரொம்ப சரி, ரொம்ப சரியா போயிட்டு இருக்காரு. அது எப்படி ப்ரோ? இப்போ வந்து திமுக வந்து ஆட்சியில இருந்து அகற்ற வரைக்கும் அவர் செருப்பு போடாம இருப்பன்றது சரின்னு சொல்றீங்களா நீங்க? ஆமாங்க, இதுல என்ன இருக்கு? ஒரு செருப்பு போட மாட்டாருன்னு அவர் தானுங்க செருப்பு போட மாட்டேன்னு சொல்றாரு. இல்லங்க, அவரு தானுங்க செருப்பு போட மாட்டேன்னு சொல்றாரு. அதான் புரியல, என்ன இவர் போட வேணான்ற மாதிரி பேசுறாரு. நீங்க திமுக ஓட்டு போறீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நீங்க லைஃப் லாங் செருப்பு போட முடியாது, நான் லைஃப் லாங்கா திமுக தான் ஓட்டு போடுவேன், நான் சாகர வரைக்கும் அப்படித்தான் போடுவேன், நாளைக்கு உதயநிதிக்கு போடுவேன், இந்திக்கு போடுவேன், ஓட்டு போட மாட்டேன், அது வேற விஷயம். இல்ல அப்படி நீங்க அப்படி சொல்றீங்க. அப்ப என்ன திமுக தோக்குதான்னு நினைக்கிறீங்க? அப்புறம் என்ன, திமுக தோக்க போகுது, அவ்வளவுதான். 26ல அண்ணாமலை செருப்பு போட போறாரு, அப்படி சொல்லுங்க, என்ன இருக்கு? அப்படி கிடையாது ப்ரோ, ஒரு யதார்த்தமா பேசணும்ல, எதா இருந்தாலுமே. அது யதார்த்தமா தானங்க நானும் கேக்குறேன். அப்ப நீங்க திமுக ஓட்டு போட போறீங்க, அப்படிதானே? நான் சொல்லிட்டேனே, செத்தாலும் திமுக ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டேனே. ஆமா, இப்ப 2026ல அண்ணாமலை செருப்பு போட போறாரு, அவ்வளவுதானே. 26 எலெக்ஷன் முடிஞ்சா செருப்பு போட போறாரு. சரி, ஓகே. அப்போ உங்களுக்காக ஒரு பேசுனது கரெக்டா தெரியுது, அதுதானே உங்களோட இது? அதுல என்ன உங்களுக்கு தப்பா தெரியுது சொல்லுங்க? தப்பா தெரியல ப்ரோ, ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அது வந்து ஈடுபாடா இல்ல அவர் பேசுனது, அவ்வளவுதான். ஏன்னா அவரை நான் மதிக்கிறேன். ஏன்னா மத்த அரசியல் தலைவர்களோட அவர் பேசுற ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது. கரெக்ட். இல்ல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க கேளுங்க. எனக்குமே முதல் நாள் அப்படிதான் இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஓகே இது ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, இது வந்து யார் யார்கிட்ட போய் இது சேரும், எந்த மாதிரி இது வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது ஓகே ரைட்டு, இது பண்றதுல தப்பு கிடையாது, இது சரிதான், சரியான ரூட் தான் அப்படின்னு நம்ம தோணுது. நம்ம எடுத்தோடனே எல்லாத்தையுமே இன்டெலெக்சுவல் பாயிண்ட்லயும் யோசிச்சுக்கிட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படி கிடையாது. அவர் செருப்பு போட மாட்டேன்னு சொல்றது வந்து நாளைக்கு அவர் எல்லா இடத்துல போய் நின்று பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அவருக்கே ஒரு இதை கொடுக்கும். எங்கேயுமே அவர் ஓயாம சொல்லல, நம்ம இதை பண்ணிருக்கோம், நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்ல. நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சொல்றோம்ல, இந்த விஷயம் நான் நடக்கிற வரைக்கும் நான் இப்படிதான்டா இருப்பேன். ஐயப்பங்களுக்கு மாலை போடுறீங்க, 48 நாள் நான் செருப்பு போட மாட்டேன், மாலை போட்டிருக்க செருப்பு போட மாட்டேன், மாலை போட்டிருக்க தண்ணிக்க மாட்டேன், மாலை போட்டிருக்க தம் அடிக்க மாட்டேன், இப்படி நம்மளே நமக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்ல. அந்த மாதிரி அவர் வந்து நான் இன்னொரு 1.5 வருஷம் பயங்கரமா கடுமையாக வேலை பார்க்கணும், அதுக்கு நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். வேற என்ன, அது அவரோட பிரச்சனை. கரெக்டு தான். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு எல்லா அரசியல் தலைவர்களும் கம்பேர் பண்றப்போ இவர் பேசுறத கேட்டா எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரி, ஓகே, பிஜேபி என்னதான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பா இருந்தாலுமே எங்க நம்பிக்கை குறைஞ்சிருச்சு? அது கிடையாது ப்ரோ, ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ப்ரோ, அதுதான் ப்ரோ என்னோட இதுல எது சிறுபிள்ளைத்தனமா இருந்துச்சு சொல்லுங்க? தீக்குளிச்சு சாவது சிறுபிள்ளைத்தனமா இல்லையா? அவருக்கே தெரியும். வந்து அவர் தீக்குளிச்சு சாவது இல்ல ஒரே நிமிஷம். இப்ப அவர் சாட்டையடி அடிச்சுக்கிறதுனால, செருப்பு போடாததுனால திமுக ஆட்சியை அகற்ற முடியாதுன்னு அவருக்கே தெரியும். தெரிஞ்சு இதை பண்றாருன்னா அது சின்ன புள்ள தலை இல்லாம வேற என்ன நீங்க சொல்லுவீங்க சொல்லுங்க? சரி, நீங்க போராட்டம் பண்றதுனால திமுக ஆட்சி போயிடுமா? நீங்க உண்ணாவிரதம் இருக்கனால திமுக ஆட்சி போயிடுமா? நீங்க மாநாடு நடத்தினால திமுக ஆட்சி போயிடுமா? ஏதோ ஒரு கட்சிங்க உண்ணாவிரதம். இப்ப திமுக நாளைக்கு ஒரு பிரச்சனை, நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறீங்க, திமுக ஆட்சி போயிருமா? நடக்காது. அதுதான் நடக்காதுல்ல. அப்ப அதுக்கு என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா சும்மா படுத்துங்கிறதா? அது கிடையாது. இன்னைக்கு இந்த மேட்டர் வைரலா இருக்குல்ல, இந்த மேட்டர் வைரலா இருக்குல்ல, போயிருக்குல்ல, இத பாக்குறாங்கல்ல. வைரலா இருக்கு திமுக மேல அதே அளவுக்கு நெகட்டிவா வைரலா இருக்குல்ல. எல்லாமே ஒரு நெகட்டிவா எங்க இருக்கு? நெகட்டிவா என்ன இருக்கு சொல்லுங்க? நெகட்டிவா என்ன இருக்கு? இல்ல கார்த்தி, நெகட்டிவா பாசிட்டிவா இப்போ வைரல் ஆயிருக்குது. இவருனா நெகட்டிவா என்ன இருக்கு? ஏங்க நெகட்டிவா என்ன இருக்கு சொல்லுங்க? நெகட்டிவ் என்ன இருக்கு சொல்லுங்க? இல்ல ப்ரோ, இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறது அந்த மாதிரி போராட்டம் பண்றது தப்பு. ஏங்க நெகட்டிவா என்ன இருக்குங்க? இருங்க, நான் கேக்குறது இல்ல ப்ரோ, ஒரு மாநில கட்சி தலைவர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் போகணுமா அப்படின்ட்டு ஒரு இது வரைக்கும் யாரும் பண்ணது இல்ல. இவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரீம் போராட்டம் இல்ல இல்ல நான் கேட்கிறேன். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில சென்னை சிட்டிக்குள்ள அண்ணா யூனிவர்சிட்டி இப்படி நடக்கலாம்,
அது எக்ஸ்ட்ரீமா உங்களுக்கு தெரியல. அந்த காலேஜ்ல இல்ல வந்து இல்ல இல்ல அது பிசி அது ஒர்க் வந்து ஆகாம நான் இருக்கலாம், வந்து அது அது எக்ஸ்ட்ரீமா தெரியல. கடுமையா அது கண்டிக்கிறேன் இருங்க ப்ரோ. இல்ல இல்ல ஒருத்தருங்க ஐயா இருங்கய்யா, ஒருத்தவன் ஐயோ இருங்கய்யா, ஐயா இருங்கய்யா. சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொடுத்த எஃப்ஐஆர் நீங்க லீக் பண்ணலாம், அது எக்ஸ்ட்ரீமா தெரியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுச்சுன்னு சொல்லி வெளியில நீங்க மீடியால பேசலாம், அது எக்ஸ்ட்ரீமா உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவனே திமுக கட்சிக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது, அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா தெரியல. எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது மட்டும் தான் பிரச்சனையா உங்களுக்கு? ப்ரோ நீங்க அப்படி அந்த கிடையாது. பொண்ணுக்கு நான் ஒரே ஒரு அந்த கேள்வி பொண்ணுக்கு கேட்கிறேன். இத பத்தி திமுக கருத்து என்ன சொல்லுங்க? திமுக கருத்து என்ன? இல்ல நாங்க அவரை அரெஸ்ட் பண்ணி விட்டோம், அவரை கைது செய்து விட்டோம், இதுதானே. இது ஒண்ணுதான் உங்ககிட்ட இருக்கு பதில், வேற என்ன இருக்கு இதை தாண்டி? ப்ரோ இல்ல இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். இப்போ நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு விஜய் ஃபேன், ஓகேங்களா? நான் அவருக்கு ஓட்டு போடுவேன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனா நான் ஒரு 15 வருஷத்துக்கு மேல விஜய் ஃபேனு. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த மேட்டரு, அந்த ஆள் அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணது, அந்த ஆளுக்கு உதயநிதி ஸ்டாலினோ இல்ல ஸ்டாலினோ சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க மூலியமா தான் அந்த அந்த தைரியத்துல இந்த ஆள் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி அப்படி நான் நினைக்கவே இல்லைங்க. பட் இவங்கெல்லாம் நம்ம பேக்ரவுண்ட்ல இருக்காங்கன்றதுனாலதான் தைரியம் வருது அவனுக்கு, அதுதானே சொல்றாங்க எல்லாரும். அப்படி கிடையாது. என்னை எவனே எதுவும் பண்ண முடியாது, அப்படின்னா என்னை அவங்க எவனே எதுவும் இதை பண்ண பாருங்க, முடியாது. நான் யாரு? உதயநிதி நான் பெரிய ஸ்டாலினோ ரவுடி ஸ்டாலினோ உதறி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவன் நினைச்சானா அவங்களுக்கு அவனை சப்போர்ட் பண்ணுன்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் ஒரு தூசி அளவு கூட அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. இருந்தும் அவன் பண்றானா? நான் சொல்றேன் சஞ்சய், இங்க பாருங்க, அவன் உதயநிதி ஸ்டாலின் காண்டிலாம் பண்ணல. அவன் டிஎம்கேல இருக்கான். அந்த பவர் பண்ணிதான் அவன் மேல அந்த பவர் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் வச்சு 20 கேஸ் இருக்கா? 20 கேஸ் இருக்கு. இருந்துமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். 20 கேஸ் இருக்கு. இருந்துமே துணிஞ்சு ஒரு விஷயத்த பண்றானா? என்ன தோணுனா, நம்ம ஒரு கட்சியில இருக்கோம், எங்கேயா போனா ஏங்க நான் யார் தெரியும்ல அப்படின்னு பேசிக்கலாம் அப்படின்ற தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியத்தை கொடுத்தது நீங்க. இங்க பிரச்சனை தானே, என்னை தொற்ற முடியுமா, நான் யார் தெரியுமா, இதானே. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்ப அவன் யார்கிட்ட இந்த தைரியத்தை காமிப்பான்? போலீஸ் கிட்ட காமிப்பான். அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸுமே திமுக பயந்துதான் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? எங்க எல்லாமே இப்படியே யோசிச்சுன்னு இருந்தா எப்படிங்க? ஒன் டைமென்ஷனலா அப்படிதாங்க. இல்ல யோசிக்காதீங்க. எனக்கு இதை பாருங்க, வாழ்க்கைன்றது நான் 3 திமுக ஒரு டைமென்ஷனல். துளி கூட சப்போர்ட் கிடையாது. ஆனா இப்ப இல்ல மீடியா இல்ல இப்ப பேசுறது நீங்க இதெல்லாம் எப்படி பார்த்தா பேசுறீங்கன்னாக்கா, இவன் பண்ணது இப்ப காரணமே திமுக, உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் மாதிரி தானே நீங்க சொல்றீங்க. யாருன்னா அப்படி சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? நீங்க எல்லா ஸ்டாலின் தான் யூடியூப்ல இதுக்கு போயிட்டு எல்லா அப்படி இல்ல இன்டர்வியூவும் பாருங்க, எல்லாத்தையும் அப்படி பாருங்க. யாருமே சொல்லல. ஸ்டாலின் இல்ல தான் இல்ல இதுக்கு அப்படி காரணம் யாருமே சொல்லல, சொல்றாங்க. அப்படி யாருமே சொல்லல. இதே அதிமுக ஆட்சியில் நடந்துச்சுன்னா திமுக என்ன சொல்லும்? அதானே சொல்லும், திமுக தானே சொல்லும். கரெக்ட். ஆமா நீங்க கரெக்ட். ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, பிஜேபி ஸ்டேட்ல பிஜேபி தானே சொல்லுவீங்க, அதானே சொல்லுவீங்க. உங்களை தானே கேள்வி கேட்பாங்க, போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு, நீங்க தானே போலீஸ் மினிஸ்டர், சிஎம் தானே போலீஸ் ஆளுங்கட்சியை நம்ம எந்த அளவுக்கு மினிஸ்டர். கிரிட்டிசைஸ் பண்றோமோ அது நல்லது, அவங்க திருத்திப்பாங்க. எங்க அதுக்காக நம்ம ஆமாங்க, எல்லாத்தையுமே இது ஆளுங்கட்சி மேலேயே திணிக்க கூடாது இல்ல. கிரிட்டிசைஸ் பண்றதோ யாரு ஒரு வேற யார் தனிப்பட்ட மேல திணிக்கிறது? மனுஷனை இருங்க, வேற கிரிட்டிசைஸ் யாரு பண்றதோ மேல திணிக்கிறது? இப்படி ஒரு சம்பவம் ப்ரோ நடக்குது, ஒரு ஒரு தனி ஒரு மனித ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ள நடக்குது. ஒழுங்கினத்துக்காக நம்ம ஒரு அதுதான் ஆளுங்கட்சியோட அந்த இல்ல இல்ல ஆட்சியே அதுக்கு ஐயோ அதை வச்சு யாருமே பண்ணலைங்க. பாருங்க, அவன் ஒருத்த பண்றான் அப்படின்றதுக்காக யாரும் பண்ணல. அது முதல்ல இங்க இந்த முட்டு கொடுக்கறது நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். அதுக்காக ஐயோ பண்ணல. ப்ரோ ஓகே, ப்ரோ அவன் ஃப்ராடு நான் தான் சொல்றேன்ல, நான் இல்லைங்க, ஒரு அவன் திமுகவோட கிரிமினல். ஒரு விரோதி. நான் முட்டுலாம் கொடுக்கல திமுக விரோதி இல்ல மாதிரிலாம் இல்ல பேசல நீங்க, அதுதான் உடன்பிறப்பு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அது கூட உடன்பிறப்போட மாசமா புரியுதுங்க. பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, இருந்தாலும் ஓகே, உங்களை மாதிரி ஆளுங்க தான் வேணும் பேசுறதுக்கு. ப்ரோ அப்படி கிடையாது இல்ல ப்ரோ, இல்ல நான் தப்பு இல்ல, சொல்றேன், நான் தப்பு இல்ல, உண்மையா சொல்றேன். தப்பு இல்ல. ஏன் உங்க எல்லாருக்கும் சைடு நியாயத்தை தெளிவா நீங்க தெரியுது. பேசுறீங்கன்னு நீங்க வச்சுக்கோங்களேன். யார் ஓகே, பண்றீங்கன்ட்டு. ஏங்க பேசுங்க. அவன் ஒரு கிரிமினல், அவன் அதான் பண்ணுவான். ஓகே, அவனை பத்தி யாரும் இங்க பேசல. அவன் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்றது தான் இங்க பேச்சு. நீங்க எஃப்ஐஆர் ஏன் லீக் பண்ணீங்க, அதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் நானே தான் கேள்வி கேட்பேன். எப்படி எஃப்ஐஆர்ன்றது ஒரு புரோட்டோகாலோட அது சித்தரிக்கப்பட்டது, அது எப்படி எஃப்ஐஆர் வெளியே வரும்? அதுக்கு நான் திமுகவை நான் குறை சொல்லுவேன். ஆனா ஒரு தனி மனித ஒரு தாக்குதலால ஒரு திமுக கட்சியே நீங்க மீடியால ஒரு புறக்கணிக்கிறது அது நான் தப்புன்னு சொல்றேன். ஒரு காமன் மனிதனா சொல்றேன். நான் திமுக சப்போர்ட் இல்ல, அதிமுக சப்போர்ட் இல்ல, யாருக்குமே சப்போர்ட் கிடையாது. திமுக சப்போர்ட் இல்ல எனக்கு சப்போர்ட் புரியல. சொல்லிட்டு திமுக தான் இவ்வளவு நேரம் சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. ஐயோ ப்ரோ, நான் உங்களுக்கு புரியல ப்ரோ. இல்ல இல்ல, நீங்க பேசுறது எல்லாமே கீழ இருக்க ஸ்பீக்கர்ஸ்க்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ப்ரோ நீங்க நான் 2 ஓட்டு மட்டும் போட்டேன். போட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜயகாந்துக்கு போட்டேன், 2வது ஓட்டு சீமானுக்கு போட்டேன். இது வரைக்கும் நான் திமுகவை ஆதரிச்சதே கிடையாது. இருந்தாலும் நம்ம நியாயத்தை பேசணும்ல. என்ன நியாயம் சொல்லுங்க, என்ன நியாயம்? நியாயத்தை பேசுறீங்களா? இல்ல ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. உங்க சரி நியாயத்தை நீங்க பேசுறீங்கன்னா பேசுங்க, ஒன்னும் தப்பு இல்ல. பட் ஆனா இதுல குறைய சொல்லாதீங்கன்னு எந்த விதத்துல நீங்க வாதாடுறீங்க?
நான் குறை சொல்லக்கூடாதுன்னு சரி சொல்லல ஓகே, ப்ரோ. நம்ம சொல்றது குறை இருங்க, நாங்க சொல்றது குறை ஓகேவா? எதிர்கட்சிக்காரங்க சொல்றது குறை, மக்கள் சொல்றது குறை. ஓகே, கோர்ட் என்ன சொல்லுது? ஏன் கமிஷனர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கோர்ட் ஏன் சொல்லியிருக்கு இன்னைக்கு சொல்லுங்க? ஏன் அந்த பொண்ணுக்கு 25 லட்சம் நஷ்டஈடு கொடுக்க சொல்லி ஏன் கோர்ட் சொல்லியிருக்கு சொல்லுங்க? இல்ல இருக்கார்த்தி, இன்னும் கோர்ட்டே தப்புன்றாரு. கோர்ட் சொன்னது தப்பா இன்னைக்கு? ப்ரோ இதுவும் தப்பு தான், அதுவும் தப்பு தான். கோர்ட் வர்டிக்ட் என்னன்னு பாத்தீங்களா நீங்க? காரி துப்பிக்குதுங்க. அப்ப கோர்ட் வந்து தப்பா சொல்றா? ப்ரோ அண்ணாமலை என்ன பேசினாரோ அந்த மீடியா எல்லாமே அவரு வந்து போலீஸுங்க, அவரு போலீஸா இருந்ததுனால அவருக்கு தெரியும் இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணனும். அது தப்பா ஹேண்டில் பண்ணிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மென்ட்ல என்ன நடக்கும், என்ன ரூல்ஸ் எல்லாமே தெரியும் அவர் மூலமா. இல்லங்க, நீங்க தப்பா ஹேண்டில் பண்ணிருக்கீங்கன்றத அவர் முன்னாடியே சொல்றாரு, அது கோர்ட் சொல்லிருக்கு இன்னைக்கு. ஏன் உதயண்ணன் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியதானே? ஸ்டாலின் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியதானே? கொடுக்க மாட்டாரு. அதுக்கான தகுதி அவங்களுக்கு கிடையாது, விளக்கம் கொடுக்கிற தகுதி கிடையாது. அதுதான் நாங்களே கேக்குறோம். அதுதான் நான் கேக்குறோம். இதே ஏடிஎம்கே பீரியட்னா வந்துருவீங்கல்ல. அதே தாங்க இன்னைக்கு கோர்ட்டோ சொல்லிருக்கு. ஏடிஎம்கே பீரியட்ல ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா இங்க பொங்கறதுக்கு நடிகர்கள் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க, செலிபிரிட்டி இருக்காங்க, நீங்க எதிர்கட்சியா இருப்பீங்க, எல்லாரும் வருவீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா உங்களுது யாரும் பேசக்கூடாது. என்னங்க ஒரு தனி மனிதனோட தப்பு எப்படிங்க ஒரு கட்சி மேல சொல்லலாம், ஒரு ஆட்சி மேல சொல்லலாம்? அப்படி வந்துடணுமா? நாங்க வாயை முடிட்டு உட்காந்துருக்கணுமா? ப்ரோ நான் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்றேன்னா தான் நீங்க தப்பே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து பொதுவா பேசுங்கன்னு தான் சொல்றேனே தவிர திமுக கட்சியை தப்பு சொல்லாதீங்கன்னு சொல்லல. நான் திமுக சப்போர்ட் இல்ல திமுக தாங்க முட்டு குத்துறீங்க. திமுக சப்போர்ட் முட்டு கொடுக்க மாட்டான். சரி, உங்களோட புரிதல் அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான். நான் திமுகக்கு நான் சொல்லிட்டேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏங்க அது ஓகேங்க. இதுக்கு வந்து அவங்க பேசுறதுக்கு, அவங்க ரியாக்ட் பண்றதுக்கு மக்கள் வந்து இல்ல இப்போ ஒருத்தர் சொன்னார்ல திமுக முட்டு கொடுக்கறதுல நீங்க வந்து ஒரு பொதுவான பேச்சை விடுங்க சரியா? ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா தப்பு சொல்றேன்னு சொல்றீங்க, அப்புறமா நீங்க என்ன திமுக முட்டு கொடுக்காம வேற யாருக்கு முட்டு கொடுக்குறீங்க? ப்ரோ புரிதலோட பேசுங்க. திமுக முட்டு கொடுக்குற மாதிரினா திமுக தப்பு சொல்ல மாட்டாங்க சரியா? சும்மா ஏதாவது பேசணுமே பேசக்கூடாது. ஏக்கணும் அமைதியா இருங்க. அப்படி அவர் சொன்னா கூட அவர் சைட்ல இருக்க என்னமோ அதை பேசுங்க சும்மா. ஏன் இல்ல நான் வந்து திமுக முட்டு கொடுக்குறேன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது நீ உங்களோட கருத்தே தப்பு. நீங்க வந்து என்ன பேசுறன்றதே புரியாம பேசிட்டு இருக்கீங்க. வந்து தப்பா சொல்லுது சொன்னீங்களா இல்லையா? நான் கேக்குறேன். யார்? சஞ்சய் தானே? சஞ்சய். ஆமா ப்ரோ. சரி ஓகே, இப்போ அங்க நடந்திருக்கு தப்பு, அதை வந்து வெளில கொண்டு வரதுக்கு இவங்க பண்றாங்க. இதுல என்ன இருக்கு? அதுதான் ப்ரோ, அதுதான் கரெக்ட். நான் வந்து இவங்க தப்பு அவங்க சொல்லணும் தப்புலாம் கேட்கல. நீங்க எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லுவீங்க. உங்களோட கருத்து என்ன? அண்ணாமலை பண்ணதுல இப்போ திமுக வந்து தப்பு சொல்றதுல உங்களோட கருத்து அண்ணாமலை இந்த விஷயத்துல பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. இந்த விஷயத்த வந்து இந்தியா ஃபுல்லா கொண்டு போயிருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதான் உண்மை. நான் நினைக்கிறதெல்லாம் இல்ல, அதான் உண்மை. நான் என்ன நினைக்கிறது, இதுல எல்லா மீடியாவுக்கும் வருதுல்ல, கேரளா மீடியா, ஆந்திரா மீடியா, ஹிந்தி மீடியா, எல்லாத்துலயும் வந்திருக்கா இல்லையா? நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா? பார்க்கவே இல்லையா? அதையும் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் ப்ரோ. அதாவது அந்த பையன் வந்து டிஎம்கே காரன் எதுக்கு சொல்றான், மாசு கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காப்ல, அவரு கூட சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டுருக்காப்ல, அதனாலதான் போயிட்டு அதெல்லாம் ஓகேங்க, அதெல்லாம் ஓகேங்க. நான் கேட்கறது அண்ணாமலை பண்ணதுனாலதான் இவ்வளவு மீடியாவுக்கு போயிருக்கு. ஏன் இப்ப விஜய் ட்வீட் போட்டாரு, போயிருக்கா? போலதான். இதுல வந்து விஜய் வந்து ஏடிஎம்கே ஏதாவது பேசிருக்காங்களா? அது வந்து பெருசா மீடியால வந்திருக்கா? எடப்பாடி பழனிசாமி ஏதாவது சொல்லியிருக்காரு மீடியால? அது பெருசா வந்து அப்ப அண்ணாமலை பண்ணதை வந்திருக்குல்ல, அண்ணாமலை பண்ணதை வந்திருக்குல்ல. சோ ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்ப ஒருத்தர் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இதுவரை யாருங்க என்ன பண்ண முடியும்? இதுல என்ன உங்களுக்கு அதிமுக தரப்புல இருந்து இன்னி வரைக்கும் எதுவுமே வராத மாதிரி. அதிமுக விடுங்க ப்ரோ, அவனுங்க எவ்வளவு வருஷமா இருக்காங்க. இவரு விஜய் இப்போ வந்தாரு, விஜய் இது ஒரு எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கலான விஷயம். இதுக்கு வந்து ஒரு கருத்து சொல்லாம வெறும் ட்விட்டர்ல வந்து ட்விட்டர் போடுறது வந்து எனக்கு வந்து அது சரியாவே தோணல ப்ரோ. நான் ஈவன் தோ விஜய் ஓட்டு போட போறனாலுமே எனக்கு இது ஒரு பெரிய எல்லாருமே வாய மூடிட்டு இருக்க ஒரு மேட்டரை ஒருத்தர் வந்து ஒரு ஆள் தனியால எடுத்து புடிச்சு பாராடி ஒரு விஷயத்த கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும் கொண்டு போறாரு. உடனே அதை வந்து இப்படி பண்ணிருக்கலாமா, அப்படி பண்ணிருக்கலாமா, இது நெகட்டிவா பாசிட்டிவா, அதுதான் பேசுறீங்க. நான் வந்து தப்புன்னு சொல்ல, என்னோட கருத்து ப்ரோ. அது நான் தப்பு கரெக்டா நான் சொல்லல.
எனக்கு தோன்றது அவர் அதிகமா பண்ணிட்டாரு, கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஓவரா பண்ணதுனாலதாங்க இவ்வளவு போய் சேர்ந்திருக்கு. இல்லைன்னா மொத்தமா மூடி முடிச்சிருப்பீங்களே 2 நாள்ல. இப்படி ஒரு அது ஒரு கார்த்தி, ஒரே நடந்து போச்சுங்க. நிமிஷம். அதை இப்பதான் விட்டுருங்க, விஜய் அப்படி எதுவுமே போயிட்டு இருக்குங்க. பண்ணலன்னு சொல்றீங்க, அண்ணாமலை பண்ணிட்டாரு சொல்றீங்க, அண்ணாமலை பண்ண ஓவர்னு சொல்றீங்க. உங்களோட ஸ்டாண்ட் எதுதாங்க? ஒரு கட்டஸ்டாண்ட் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு இந்த பக்கம் இல்லைங்க, இல்ல அந்த பக்கம் இல்லைங்க. எதுக்கு மாத்தி மாத்தி அவர் கன்ஃபியூஸ்லாம் ஓவரா இருக்கீங்க நீங்க? பண்ணதுனாலதான் இன்னைக்கு வரைக்குமே அதை பேசுறீங்க. அவர் ஓவரா பண்ணதுனாலதான் பேசுறீங்க. அதுதான் இன்னைக்கு எல்லா இடத்தையும் மீடியா ரீச்சா இருக்கு. நாளைக்கு இன்னொருத்த பண்றதுக்கு பயம் வரும். அதுக்கு எதனால எந்த கட்சியும் ரியாக்ட் பண்ணலன்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த விஷயத்துக்கு? எல்லாரும் ரொம்ப சாதாரணமா பாக்குறாங்க இத. ஓகே நீங்க சொன்ன மாதிரி இது வந்து எப்படி ப்ரோ சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியும்? அப்ப நீங்களே அப்படி நினைக்கிறாங்களே, அப்படி நினைக்கிறாங்களே எல்லா கட்சியும் நினைக்கிறாங்க. 26 தானே எலெக்ஷன், 26 ஏப்ரல்ல தானங்க எலெக்ஷன், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. வந்து நின்னா காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, கூட்டணி சேர்ந்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படி நினைக்கிறாங்க. அதுதான் இப்ப நம்ம எங்களை மாதிரி ஒரு நார்மலான காமன் பீப்புள்லாம் நாங்க யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்றதுன்னு எங்களால முடிவே பண்ண முடியல இது வரைக்கும். பண்ணாதீங்க, பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க, உங்க இஷ்டம். இல்லங்க, எனக்கு நிஜமாலே புரியல. ரியாக்ட் பண்ணலன்றீங்க, ரியாக்ட் பண்ணவரை ஏன் பண்ணன்றீங்க? ப்ரோ நான் தப்பு கரெக்ட்னு சொல்லல ப்ரோ, என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்றேன். நான் லாஸ்ட் 2 எலெக்ஷனுக்கு போட்ட வேஸ்ட் நான் வேஸ்ட்னு தோன்றேன். ஒன்னு கமலுக்கு போட்டேன், ஒன்னு சீமானுக்கு போட்டேன். என்னோட ஓட்டு வந்து வீணா போயிடுச்சு லாஸ்ட் 2 வருஷம் 8 வருஷம். சரிங்களா? ஏங்க இங்க பாருங்க, இப்போ அண்ணாமலை வந்து தனியா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணல. ஓகேவா? அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை வந்து அவர் நடத்தல. அவரும் ஒரு கட்சியோட ஸ்டேட் பிரசிடண்டா இருக்காரு. நாளைக்கு அந்த கட்சியோட ஸ்டேட் பிரசிடண்டா அவர் இல்லாம போகலாம், அவர் மாத்தலாம், அவர் வேற ஸ்டேட்டுக்கு மாத்தலாம், இல்ல இதே கட்சியில வேற பொருளை மாத்தலாம், இல்ல ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னரா மாத்தலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு வேலையை பாக்குறாரு. என்ன பண்றாரு? இன்னியோட முடியல. இப்போ 2026 எலெக்ஷன். ஓகே, நம்ம பாட்டுக்கு அமைதியா உட்காந்துருப்போம். கட்சி ஒரு கூட்டணி பேசுவோம், அது அதிமுக கூடயோ பாமக கூடயோ ஏதோ ஒரு கட்சியோட பேசுவோம். அப்பவே அந்த நம்ம ஒரு சீட்டை வாங்கிட்டு 20-30 சீட்டை வாங்கிட்டு அப்படி நிக்காம மக்கள் பிரச்சனை பேசுறாருல. போன வாரம் வந்து கேரளால இருந்து இங்க வந்து குப்பையை கொட்டுறாங்க, மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் கொட்டுறாங்க, அதை பேசுறாரு. யார் பேசுறா? அண்ணாமலை தானே பேசுறாரு. அண்ணாமலை தானே சண்டை போடுறாரு. அதுக்கு இன்னைக்கு இது நடக்குது, இதுதான் சண்டை போடுறாரு. மக்கள் பிரச்சனை பேசுறாருல. இவன் 2026 தானே எலெக்ஷன் அப்ப அவன் கூட கூட்டணி சேர்றோமோ அவங்களோட போய் ஜாட்டர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கலாம். நம்ம அவங்களோட போய் சேர்ந்துட்டு அண்ணே நம்ம தொகுதி கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணே, செலவு காசு கொடுங்கண்ணே அப்படி நினைக்கவே இல்லையே. இதுக்கு மேல ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு யாருங்க வேணும்? அரசியல்வாதிக்கு ரெகக்னிஷன் நீங்க என்ன ரெகக்னிஷன் எதிர்பார்க்கறீங்க? அரசியல்வாதி எம்எல்ஏ ஆக்கணும், எம்பி ஆக்கணும், சிஎம் ஆக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அப்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜெயிப்பாங்க, தோப்பாங்க, மாத்தி மாத்தி தான் வரும். 13 வருஷம் ஆட்சியிலே கிடையாது திமுக. கலைஞர், கருணாநிதி அப்படிதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்தார்ல. மக்கள் பிரச்சனை பேசுறதாங்க. நீங்க அரசியல்வாதின்னு என்னங்க? நீங்க எம்எல்ஏ, எம்பி, சிஎம், மினிஸ்டர் அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு, அதிகாரம். ஓகே, அரசியல்வாதி என்ன? மக்கள் பிரச்சனை பேசுறவன் தான் அரசியல்வாதி. நீங்க முதல்ல அரசியல்வாதியே கிடையாது. நீங்க எடுத்தோடனே சிஎம், எம்எல்ஏ, எம்பி இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் லேட்டா கொடுப்பாங்க. ஒரு 5 வருஷத்துல கொடுப்பான், 10 வருஷத்துல கொடுப்பான், 20 வருஷத்துல கொடுப்பான், 30. அது பிரச்சனையே இல்ல. உங்க பிரச்சனைக்கு பேசுறாங்களா இல்லையா? நான் தான் சொன்னேன், அதுக்குதான் ஃபர்ஸ்ட் வார்த்தையை சொன்னேன். அவருக்கு அந்த கட்சி ஆரம்பிக்கல. ஓகேவா? அந்த கட்சியில அவர் இல்லைனாலும் வேலை நடந்துட்டே இருக்கும். அந்த கட்சி இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 வருஷத்துக்கு அந்த கட்சி இருக்கதான் போகுது. ஓகேவா? அது ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ அந்த அதுக்கான பேஸ்மெண்ட் பெருசா கிரியேட் ஆகி வச்சுட்டாங்க இந்தியா ஃபுல்லா. பட் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை பாக்குறாரு. தமிழ்நாடு பிரச்சனையை பேசுறாரு. இங்க இருக்க தமிழ்நாடுல அவங்கவுங்க ஆரம்பிச்ச கட்சியே அவங்களே பேசுறது இல்ல. அவங்கள போய் நீங்க கேள்வி கேட்கறது விட்டு இவர் வந்து கேள்வி கேட்கறீங்க. இவர் ஏன் பேசுறாரு? ஓவரா பேசுறாரு ப்ரோ. ஓவரா தான் பேசுவாரு. என்ன நீங்க எல்லாம் யாருமே பேசல, அவர் என்ன பண்ணுவாரு அவரு? ப்ரோ நான் அவர் ஓவரா பேசுறது தப்புன்னு சொல்லல ப்ரோ, எனக்கு தோணுச்சுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். எங்க அவர் அண்ணாமலை அந்த ட்வீட் போடுறதுக்கு முன்னால இந்த நியூஸ் வந்து எங்கேயுமே யாருக்குமே தெரியலங்க. அவர் அந்த ட்வீட் போட்ட பிறகு தான் இப்படி ஒண்ணு ஆச்சு. அது கரெக்ட் தான் ப்ரோ, அதுதான் சொல்றேன். அண்ணாமலை பேசுற வரைக்கும் எனக்குமே இந்த இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூவா தெரியல. அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரியுது. யாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அவர் ட்வீட் போட்ட பிறகு தான் இப்படி ஒண்ணு நடந்திருக்குதுன்னே தெரிய வருது நம்மளுக்கு. இல்ல ப்ரோ, அவர் இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணா யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது எல்லாருக்கும் ஒரு புதுசா இருந்துச்சு.
கார்த்தி ப்ரோ இன்னும் சின்னவருக்கும் பெரியவருக்கும் மேடையில முட்டிக்கிச்சு. அந்த மேட்டரை பத்தி எப்படி என்ன நினைக்கிறீங்க? அது குடும்ப சண்டைங்க. அவங்க 2 நாள்ல அவங்களே சேர்ந்துருவாங்க ப்ரோ. அது சும்மா ப்ரோ அது. குடும்ப சண்டை. அவருடைய பேரனுக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு. இவர் வந்து அவர் எப்படி கொடுப்பீங்க, நாங்க இருக்கோம்ல அப்படின்னு ஒரு சொல்றாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஆக்ரோஷமா மைக்க தூக்கி போட்டாரு. கரெக்ட் ப்ரோ. அது சும்மா இவங்களே அது ஒரு சொத்து பிரச்சனை மாதிரி. தாத்தா கிட்ட எல்லாம் அடிச்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி சொத்து எனக்கா உனக்கு அந்த மாதிரி. அதாவது அதை வச்சு இன்னைக்கு ஈவினிங் சன் நியூஸ்ல டிபேட் நடத்திட்டாங்களே. இல்லங்க, நீங்க அங்கதான் தப்பா நியூஸ்க்கு வேற என்ன, சன் நியூஸ் வேற என்ன டிபேட் நடத்துவாங்க? திமுக ஆட்சியில் இது சரி இருக்கு, அது சரியில்லை என்ன நடத்துவாங்க? திமுக ஆட்சியில சன் நியூஸ்ல என்ன நடத்துவாங்க டிபேட்? எப்பயுமே இதான் நடத்துவாங்க. இது ஒரு பிரச்சனையா சன் நியூஸ் டிபேட் எல்லாம் பாத்து? இல்ல கார்த்தி, அவங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஆனந்தத்தை விட்டு வேற எல்லாத்தையுமே டிபேட் பண்ணிருக்கிறானுங்க கார்த்தி. நேத்து ஃபுல்லா அந்த மன்மோகன் சிங் இது பத்தி ஆச்சு. இன்னைக்கு வந்து இது பத்தி. ஆனா அது பத்தி ஒண்ணுமே இல்ல. திரும்ப திரும்ப வந்து பொம்பளை மறுப்பு புலந்தாச்சு புலம்புற மாதிரியும் புலம்பிட்டு இருக்க முடியாது. அவன் தான் ஆளுங்கட்சி, அவங்க ஆளுங்கட்சி சேனல் தான். அவங்க எப்படி டிபேட் பண்ணுவாங்க இதுல? இல்ல கார்த்தி, ஏக்நாத் அது சொல்லல, எல்லா சேனலும் அப்படிதான் பண்றாங்க சொல்றாப்ல. ஏக்நாத் அவங்ககிட்ட தானே இருக்கு. மொத்த மீடியாவே அவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. மொத்த மீடியாவே அவங்ககிட்ட காசு தான் செயல்படுது. சிஎம் வந்து முதலமைச்சர் வந்து புலம்புறாப்ல போன வாரம் முந்திர வாரம், நம்ம கிட்ட மீடியால சப்போர்ட் கிடையாது, நமக்கு வந்து மக்கள் தான் இருக்காங்க. சோசியல் மீடியா. ஓ இது வேறயா ப்ரோ? இப்ப அதிகமா டிஎம்கே சைடு இந்த ஆன்லைன் இந்த சைட்லாம் எதுவுமே இல்லையே ப்ரோ. டயர்ட் ஆயிட்டாங்க இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். ஆனா டயர்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப முடியல. இப்ப வந்து இல்ல முன்னாடி ரொம்ப இருக்கும். இப்ப வந்து ஏதாவது பேசினா திருப்பி நிறைய பேர் ப்ரூஃபோட வராங்களா, பாதி பேர் அப்படியே காணாம போயிட்டாங்க. என்னன்னு தெரியல. முன்னாடி எல்லாத்தையும் கடிச்சு கோரிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அழித்தாங்க முடியாம அமைதி ஆயிட்டாங்க. நிறைய பேர் காணும். ஐடி விங்க திமுக ரொம்ப வீக்கா தான் இருக்கு. திமுகவோட ஐடி விங் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா தான் இருக்கு. இல்ல கார்த்தி, அது ஆக்சுவலி அப்படி ஆகல. இவங்களா வந்து நாங்க யார் தெரியுமா, நீங்க யார் தெரியுமா சொல்லினே இருந்தாங்க. சரி நம்மளும் என்ன இவனுங்க இன்னும் சொல்லினே இருக்கிறானுங்களே, யார் தான் இவனுங்க நம்ம எடுத்து படிச்சு பார்க்கலான்னு பார்த்தாங்க, ஒண்ணுத்தையும் காணோம். உண்மைதானே? கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இந்த திமுகன்ற பிராண்ட் வரைக்கும் கருணாநிதி தப்பு செய்யறாரோ நல்லது செய்யறாரோ மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஸ்டாலின் வந்து அவர் ஒரேன்ற பையன்ற ஒரே காரணத்துக்காக ரொம்ப வருஷம் கட்சியிலன்றதுக்காக தப்பு செய்யறாரோ நல்லது செய்யறாரோ ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்த உதயநிதிக்கு அந்த மாதிரி மக்கள் யோசிச்சு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? திருப்பி ஆட்சி கட்டில அமர்த்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா உதயநிதியை? திமுகக்கு அதிமுகக்கு ஏன் இன்க்ளூடிங் பிஜேபிக்கு எல்லாருக்கும் ஒரு ஆளுக்காக தான் ஓட்டு போறாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அது இன்னும் அது புதுசு புரியல. அதுதான் நான் சொல்லிட்டேனே, அந்த திமுக பிராண்ட் நான் முன்னாடி சொல்லிட்டேனே, ஆளுக்காக நான் சொல்லலையே. அதாங்க அந்த பிராண்ட் இங்கெல்லாம் போய் சேர்ந்துருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப பிஜேபி ஓட்டு போறாங்கன்னா மத்த எல்லாருமே நரேந்திர மோடிக்கு தாங்க ஓட்டு போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. அந்த கட்சி அங்கங்க போகுது. அந்த அங்கங்க அந்த ஐடியாலஜில கிடையாது. ஆளுங்க ஒருத்தன் ஒரு 100 பேர்த்த சம்பாரிச்சு வச்சிருப்பான். அவன் ஒரு 100 பேர்த்த 200 பேர்த்த 300 பேர்த்த அந்த மாதிரி ஒரு குடும்பம். அது பெருசா அந்த ஐடியாலஜி. சரி, நீங்க வந்து பொதுவான மக்களை விடுங்க. திமுக கட்சியில தொண்டரா இருக்கவங்க, கட்சியில இருக்கவங்களே
உதயநிதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் பண்ணுவாங்க தாராளமா பண்ணுவாங்க. இதுல என்ன இருக்கு? ஏங்க ஒரு சின்ன சின்ன கிராமத்துல சின்ன கிராமத்துல கூட திமுகன்னு ஒரு கட்சி இருக்குங்க. சின்ன கிராமத்துல கூட இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு. அங்க ஒரு 10 பேர் இருக்கான். அந்த 10 பேர்த்த நம்பி ஒரு 10 குடும்பம் இருக்கு. அவன் என்ன சொல்றாங்க, எங்க மாமா இந்த ஊரோட சேர்மனு திமுகல இருக்காரு. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இல்லையா? எங்க மாமா திமுகல இருக்காருமா. என்னவா இருக்காரு? எங்க மாமா திமுகல இருக்காருங்க. அவர் ஏதாவது ஒரு சின்ன பொறுப்புல இருப்பாரு. எங்க மாமாலாம் திமுகங்க. அந்த அவன் ஓட்டு போடும்போது போய் டக்குனு ஒருவேளை திமுக ஜெயிச்சா எங்க மாமா இருக்காரு, ஏதாவது ஒரு 4 கிலோ ஹெல்மெட் எல்லாம் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா டக்குனு ஒரு போனை போட்டு தப்பிச்சிடலாம். இவ்வளவுதான். இதுக்காக தான் ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி அதுதான் ப்ரோ, அந்த நிலைமை வந்து தமிழ்நாட்டுல மாறவே மாறாதா? அது அந்த இடத்த இன்னொரு கட்சி பிடிக்கணும். அது 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 பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு இதுவே தெரியலையே. கடைசி வரைக்கும் திமுக அதிமுக ஒரு பிராண்டு. வயசானவங்கல இருந்து 50 வயசுக்கு மேல இருந்தவங்களுக்கு நான் திமுக ஓட்டு போட்டேன்பா இத்தனை வருஷமா, நான் அதுக்கு தான்பா ஓட்டு போடுவேன். எங்க திமுக அதிமுக பிராண்டுன்னு நீங்களே சொல்றீங்களா? அந்த பிராண்டை உடைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? அது சும்மா ஒரே எலெக்ஷன்ல உடைச்சிட முடியுமா என்ன? அது உடைக்க அப்பதானே ப்ரோ நம்ம முன்னேற முடியும். திருப்பி திமுக அதிமுகனா இப்பதான் தமிழை முன்னேறது. ஏன் அவங்களுக்கு இது பிடிக்கிறதுக்கு 50 வருஷம் இருக்குங்க. இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 50-60 வருஷம் ஆயிருக்கு. நீங்க உடனே அவனை எப்படி ஒதுக்க முடியும்? அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. இல்ல கார்த்தி, இதே இப்போ டிஎம்கே அவங்க ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. அது வீடு கிடையாதுங்க, ஒரு பெரிய கோட்டை. அந்த கோட்டையை ஃபர்ஸ்ட் இல்ல, நான் ஒரு தமிழ்நாட்டுல நான் ஒரு பிறந்தவன். என்னோட வீட்டுல ஒரு 5 ஓட்டு இருக்கு. எங்க அப்பா அம்மா 2 தங்கச்சி. நான் வரப்போற எலெக்ஷன்ல அவங்கள திமுக அதிமுக ஓட்டு போட வைக்க மாட்டேன். நான் சொல்றதுதான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் முடிவெடுத்தா திமுக ஆட்சி திமுக அதிமுக ஒழிக்கலாமே. சங்கர் படத்துல வர மாதிரி பேசிட்டு இருக்கலாம் டயலாக். சங்கர் படத்துல சினிமா அப்படி இல்ல ப்ரோ, என்னோட தனி கருத்து ப்ரோ. இது நான் நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறேன். திமுக அதிமுக வேணாம் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு. ஐயா, இது பெரிய ப்ராசஸ்ங்க. நான் சொல்றேனே, இந்த ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ். இத வருஷ கணக்கா பண்ணணும். ஒருத்தரும் ஏன் இப்போ 2026 தான் எலெக்ஷன். ஏன் அண்ணாமலை இன்னைக்கே பண்ணிட்டு இருக்க நீங்க கேக்குறீங்களா? அண்ணா ஓவரா பண்றாரு, இன்னைக்கே இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு. எதுக்கு தெரியுமா? இவனுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேது, திட்டினாலும் புரிய மாட்டேது. இதை பண்ண உருண்டு புரண்டு எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி போனாதான் 4 பேர் மாறுறான். அதுக்கப்புறம் 4:40 ஆகுது, அப்புறம் 4000 ஆகுது. இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க புரிய வைக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு. கார்த்தி, அப்புறம் இன்னொரு விஜய் என் படத்தை எல்லாரும் பாக்குறாங்க, வந்தா ஓட்டு போட்டுவாங்கன்னு நினைக்கிறதுல சத்தியமா கிடையாது. நடக்கவே நடக்காது. அவருமே இந்த வேலையை பண்ணிதான் ஆகணும். அவருமே இறங்கி அடிச்சு இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் மக்கள் நம்புவாங்க, மக்கள் மாறுவாங்க. அவன் என்ன பண்ணாலும் திமுக அதிமுகன்ற மைண்ட் செட்ல மட்டும் தான் உட்காந்துருக்கானுங்க. அப்போ நீ அவனை திரும்ப 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 அவனுக்கு சொல்லி 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 புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. நீ என்ன பண்ணாலும் இல்ல வா வா வா, இல்ல அது கிடையாது அது கிடையாது, நீ பாரு இங்கேயும் பாரு, திரும்பி பாரு, நீ ஒரு டைம் மாத்தி ஓட்டுறான். அவன் பூத் வரைக்கும் போயிட்டாங்க. சரி சரி திமுக போட்டுருவான் அப்படின்னு போட்டுருவான். அந்த இடத்துல மனசு மாறிடுவான் 10 நிமிஷத்துல. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா 2026ல உதயநிதி ஸ்டாலின் தான் சிஎம் ஆவார் போல இருக்கே. ஏங்க அவனை அதுதான் இன்னைக்கு அதான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அவனை எல்லா விஷயத்திலயுமே அவன்கிட்ட டெய்லி 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 சொல்லி 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 புரிய வைக்க வேண்டியதா இருக்கும். இந்த சினிமா தான் ப்ரோ. என்னோட இன்னொரு கேள்வி இப்போ விஜய் படையை விட்டு வெளியே வர மாட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டாரு, நேரடியாக களத்துல இறங்க மாட்டாருன்னு சொல்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்ல மீடியா மூலமா. விஜய் வந்தா என்ன ஆகுன்றது நம்மளுக்கு தெரியும். அவர் பண்றது கரெக்டா தப்பா? அது மீடியா மூலமா வரல, டிஎம்கே ஐடிவிங்ஸ் அவங்க தான் அந்த மாதிரி கிளப்பிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு படம் இருக்கு, அதை முடிச்சுட்டு வரதான் தெளிவா சொல்லியிருக்காரு. அதை முடிச்சுட்டு தான் வரன்னு தெளிவா சொல்லியிருக்காருல்ல. அதுக்கு முன்னாடி டிஎம்கே ஐடிவிங்ல இருந்து மீடியா சோசியல் மீடியால தான் கிளப்பிட்டு இருக்காங்க. மக்கள் வேற யாரும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கல. ஒரு சில நான் விஜயோட இப்ப அரசியல் ஆரம்பிச்சு நானுமே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில தான் இருக்கேன். ஏன் இப்படி விஜய் பண்ற? அவரால் வர முடியாது ப்ரோ. இப்போ மழையா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நேரா போயிட்டு மழையில போய் நின்று மக்களை பார்க்க முடியாது. உதயநிதி ஸ்டாலின் பாக்குறதும் விஜய் பாக்குறதும் வேற. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ அல்லு அர்ஜுனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடையாது. படத்துக்கு என்னாச்சு? அல்லு அர்ஜுனுக்கு ஒரு தியேட்டர் கிரௌடோட இடத்துக்கு போனாரு, அந்த மாதிரி ஒரு விபத்து ஆச்சு. அதுதான் சொல்றேன், ஒரு படத்துக்கு போனதுக்கே ஒருத்தவங்க செத்து போட்டாங்க, ஒருத்தவங்க மூல சாவுல இருக்காங்க.
இவரு வந்து மழையில போய் நின்னு மக்களுக்கு பாக்குறேன்னு சொன்னாரு வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களே மழைய மக்களுக்கு மக்கள் வெறுப்பு பாப்பாங்களா இல்ல வந்துருங்க. விஜய் வந்திருக்காங்கன்னு பாப்பாங்களா எனக்கு போயிட்டு? புரியலங்க. எனக்கு கார்த்தி புரியல. அவர் இப்படி எல்லாம் டிஎம்கே காரு பேசுனீங்கனாலே கார்த்தி அவர் டிஎம்கே காரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கனாலே மக்களுக்கு வெறுப்பாயிடுங்க. அவன் வந்து மலையில வீடு போயிருச்சு, லேண்டு போயிருச்சு, நிலம் வந்து நெல் போட்டிருந்தேன், நெல் அடிச்சுட்டு போயிடுச்சு உட்காந்துருப்பானா? இல்ல நான் போன கூட்டம் சேர்ந்துருக்கோம், ஏடா எங்களை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியாதடா அப்படின்னு மாதிரி அவன் நினைக்கிறானா? என்ன பண்ணுவீங்க? சும்மா இந்த ப்ரோ அது வந்து சில பில்டப் பேர் தான் போடுறதுலாம் நினைப்பாங்க. ஒரு சில இப்போ இடத்துல என்ன வந்து பண்ணலாம். ஒருத்தர் திமுக சொல்றது அவர் காரங்கல்ல சொன்னாப்ல, அவரு நான் சொல்லல, நான் சஞ்சய் சொன்னாப்ல அது அந்த வேர்டு. நான் ஒண்ணு சொல்றேன்ல, இப்போ என்ன ஒருத்தர் திமுக காரனா இருப்பல, அவர் கொஞ்சம் வாய் மூடுங்க. நான் திமுக காரன் கிடையாது. அப்ப யார் நான் நீங்க? வந்து பார்த்ததுல திமுக திமுக முட்டு ஒரு முட்டு காலத்துலயோ கொடுத்துருக்கீங்க நீங்க. சும்மா ட்வீட்ல மட்டும் அது அப்படி அது நீங்க உங்களோட அறிவு. ட்ரேட் சென்டர்ல இல்லங்க, அவ்வளவுதான். அது நீங்க நான் ட்ரேட் சென்டர்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கல்ல, புக் ரிலீஸ்க்கு போகும்போது என்ன வந்து நந்தனம் அந்த நந்தனமா அது என்ன ரோடு இது ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமா? நந்தம்பாக்கம் ரோடே அடைச்சிருச்சா? ரோடு அங்க வந்து அப்படியே அந்த ரோடு ப்ரோ கார்த்தி ப்ரோ ஸ்தம்பிச்சிருச்சா? ஒரு நிமிஷம் ஒருத்தர் இன்னைக்கு நான் விஜய் வந்து இருங்க ஒரு இருங்க நிமிஷம் ஒரு கார்த்தி ப்ரோ. நிமிஷம் இன்னைக்கு வந்து இது விஜயகாந்துக்கு குரு பூஜைன்னு சொல்லி ஒரு நடத்துனாங்க கோயம்பேடு கீழே. ம். ஓகே, அவ்வளவு கூட்டம் வந்துருச்சு. இன்னும் விஜயகாந்துக்கு ஒன்னும் ஒரு 15% ஓட்டு விழுந்துருமா அடுத்த எலெக்ஷன்ல? சும்மா இதே பேசிட்டு இருந்தா அது கூட்டம் கிடையாது வருது. ப்ரோ. ஏங்க இப்போ என்னங்க நீங்க ப்ரோ சும்மா அதுக்கு முன்னாடி சினிமா ஒரே ஒண்ணு. தேட்டர்ல இப்போ ரோஹிணி ஒருத்தர் தேட்டர்ல நான் ரோஹிணி வந்து தேட்டர்ல வந்து உங்க ட்ரெய்லர் போட்டா அவ்வளவு கூட்டம் வரும். படம் நல்லா இல்லைன்னா அடுத்த நாள் வருவானா? அதே ரோஹிணி தேட்டர்ல பீஸ்ட் ப்ரோ கேஜிஎஃப் அது போய் எல்லாமே நான் வந்துச்சு. ஒத்துக்கிறேன் ப்ரோ. ஒரே நிமிஷம் நான் சும்மா சொல்றேன் இது கேளுங்க. இந்த ஒருத்தர் காரணத்தையே வந்து நீங்க திமுக பேசிட்டு முட்டு இருந்தா கொடுக்குறான்னு இந்த சொன்னாப்ல காரணத்தையே இல்லையா? பேசிட்டு இருந்தா வந்தா கூட்டம் வந்துரும், வந்தா கூட்டம் வந்துரும். இன்னொன்னு சொல்லட்டுமா? சொன்னா நீங்க அது உண்மையில நமக்கு தெரியாத தகவல் தான். அது சொன்னா கூட ப்ரோ அது இல்ல சிரிச்சுவாங்க ப்ரோ. நிறைய பேர். ப்ரோ நிறைய நீங்க பேர் சொல்றது சொன்னா கூட எல்லாமே நான் சிரிச்சுவாங்க. புரிஞ்சுக்கிறேன். அது அது உண்மையா இல்லைன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த பொண்ணோட வீடு நீங்க எங்க இருக்கு, அந்த சொல்லலாம் கூட, பொண்ணுக்கு நிதி நீங்க உதவி சொல்லலன்னா கொடுக்கணும்னு சொல்லி கூட அது புரியும் ப்ரோ கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும். இல்ல நீங்க சொல்லிதான் புரியணும்ன்றது அப்படி கிடையாது. இருங்க, இப்போ அவர் ஒருத்தர் இன்னும் சொன்னாப்ல சொல்ல இல்லையா, வராரு. நான் வந்து இருங்க ஒரு திமுக நிமிஷம். முட்டு கொடுக்குறேன்னு. சஞ்சய் பிரதர் நான் ஒரு வந்து நிமிஷம் என்னோட இருங்க, ஃபுல் அவர் அண்ட் ஃபுல் இன்னும் சொல்ல சப்போர்ட் வந்து வராரு. விஜய்க்கு. நான் விஜய்க்கு முட்டு கொடுத்தாதான் தப்பு. நான் திமுக முட்டு கொடுத்தா தப்பு கிடையாது. ஏன்னா நான் பொதுவான விஷயத்தை கேட்கறேன். இப்போ நான் விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்குறேன், விஜய் வர முடியாதுப்பா, அவரால் இதெல்லாம் பண்ண முடியாதுப்பான்னு சொன்னாதான் முட்டு கொடுத்தது அர்த்தம். நீங்க வந்து நான் திமுக முட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட இயலாமை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஹலோ கார்த்தி ப்ரோ, கேக்குதுங்களா? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? பிக் ஃபேன் ப்ரோ. இது ஒரு பாயிண்ட் தான் ராத்தா. கடந்து போவாதீங்க கார்த்தி, மறுபடியும் சொல்லு கார்த்தி. இது என்னது ஏதோ லாஸ்ட்ல சொன்னீங்களே, சொல்லுங்க, கேட்கல யாருக்கும். அது எப்படி கேட்கும்? உங்களோட மைண்ட் செட் எல்லாமே திமுக முட்டு கொடுக்குறதா உங்களுக்கு அவர் என்ன பேசினாலும் கேட்காதுதான் அவருக்கு. நான் உங்ககிட்ட பேசவே இல்லைங்கப்பா. அப்போ 5 நிமிஷம் ஆச்சு நான் உங்ககிட்ட பேசி. அவர் பேசுனதெல்லாம் தினேஷ்ன்றவரு. நீங்க யாருங்க? சரி ரைட். இல்ல அது உண்மையா இல்லாம நமக்கு தெரியாதுங்க, தெரியாம சொல்லக்கூடாது. இன்னைக்கு என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி அந்த பொண்ணு வீடு எங்க இருக்கு, அங்க நிதி இது கொடுக்கறதுக்கு அட்ரஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி டிவிகே சைட்ல இருந்து ஒருத்தங்க கேட்டாங்க சொன்னேன். அதுக்குதான் வந்து அவர் சொன்னாரு, அந்த பொண்ணு பேர் அட்ரஸ் வந்ததுக்கே இப்படி கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, இவன் என் வீட்டுக்கு போய் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா. அது உண்மையில நமக்கு தெரியாது. இருக்காது கார்த்தி, அதெல்லாம் இருக்காது எனக்கு. இல்ல தெரியாது, சொல்றேன் தெரியாது. ப்ரோ விஜய் should start coming out bro. I mean ஒரு 4-5 ஈவென்ட்க்கு வந்து விஜயமே விஜயமே இங்க பாருங்க, நீங்க பாருங்க விஜய் சூப்பர் ஸ்டார் ஐயா, அதுதான் ஏன் பிரச்சனையே. இங்க பாருங்க விஜயே நீங்க சூப்பர் ஸ்டாரா பாருங்க, தளபதியா பாருங்க, நீங்க முதல்ல வர பாருங்க, எப்படி இருந்தாலும் பாருங்க. அது எனக்கு தேவையே கிடையாது. அரசியல் வந்தா அரசியல்வாதியா பாக்கணும், அவ்வளவுதான். எல்லா அரசியல்வாதியா இருந்தா பிரச்சனை இல்லை. அவர் ஜெயிக்கிட்டு தோக்கணும். 2026 எலெக்ஷனே நடக்கல, என்ன பண்ணுவீங்க? கொரோனா மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துருச்சு, எலெக்ஷனே நடக்கல. இல்ல வந்து பூகம்பம் வந்துருச்சு, எலெக்ஷன் நடக்காம 1 வருஷம் தள்ளி போச்சு, இல்ல 2 வருஷம் தள்ளி போச்சு. திரும்ப திமுகவே ஜெயிச்சிருச்சு 2026. அப்ப அடுத்த 5 வருஷம் எலெக்ஷன் பண்ண மாட்டீங்களா? அரசியல் பண்ண மாட்டீங்களா? திரும்ப நான் கூட்டம் வரும், மக்கள் பிரச்சனைக்கு வர மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. அரசியல்வாதின்றவன் மக்களுடைய பிரச்சனையை பேசணும், அவ்வளவுதான். அவன் அதிகாரத்துல இருக்கவன் அதை பண்ணட்டும், அதிகாரத்துல இல்லாதவன் அதை கேட்கட்டும், அவ்வளவுதானே. இது கேட்கும் போது அவங்க செய்யறாங்கல்ல. ஸோ அந்த இடத்துலயுமே நீ இல்லை அப்படின்னா, நான் நின்னா வருவேன், எலெக்ஷனுக்கு வருவேன், ஓட்டு போடுங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணுவேன்னா இது என்ன? அது மலை தூக்கி என் கிளவின்ற கதையா? அது அது யாருமே நம்ம அப்படி ஆளே நமக்கு தேவையில்லையே. அப்படி ஆளு நமக்கு தேவையில்லையே. அடுத்த படம் முடிக்கிற வரைக்கும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு.
அப்படின்னு சொல்றது வந்து எப்படி புரியல எனக்கு. அப்படி ஆளுங்க ஏங்க அப்படி அப்படி யாருமே நமக்கு பிரச்சனையே இல்லைங்க. அவர் அது முடிச்சுட்டு வரட்டும், படம் முடிச்சுட்டு வரட்டும், பேசட்டும். பட் வரும்போது இதை பேசணும்னு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான் எதிர்பார்க்கிறோம் அவர்கிட்ட. இப்ப அவர் வந்து அதிகாரத்துக்கு வந்துதான் மாத்த முடியுன்ற அரசியல்லாம் தாண்டி போச்சுங்க. நீங்க எல்லாரும் எதிர்கட்சி அரசியல் பண்ண முடியுது. ஒரு விஷயத்த நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா, ஒரு ரோட்ல ஒரு குழி இருந்தாலும் நீங்க போட்டோ எடுத்து போட்டா உடனே கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு துணிஞ்சு வருது. மீடியாவில் நீங்க சோசியல் மீடியால இந்த ரோட்ல டிச்சு தண்ணி போகுது, போட்டோ எடுத்து போட்டாலே அதை வந்து நாங்க சரி பண்றதுக்கு உடனே கார்பரேஷன்ல வந்து வேலை பார்க்கறாங்க இல்லையா? இப்போ பொதுமக்களே இப்படி இறங்கும் போது ஒரு அரசியல்வாதி அப்படிதான் இறங்கணும். மக்கள் பிரச்சனை பேசினா போதும். அதிகாரம் இருந்தா உங்க கையில இருக்கு பண்ணுங்க, அதிகாரம்னா அதிகாரம் இருக்கவன பண்ண வைங்க, அவ்வளவுதானே. இதுதானே அரசியல்வாதின்னு வரும்போது இதுதானே பண்ணணும். அதை விட்டுட்டு இல்லைன்னா நான் வந்தோன்னே பண்ணுவேன், என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க அப்பதான் பண்ணுவேன் அப்படின்னா அது எதுக்கு? ப்ரோ கார்த்தி ப்ரோ, அவுட் ஆஃப் அரசியல், இந்த RRRோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்துச்சு ப்ரோ நெட்ஃபிளிக்ஸ்ல. சும்மா டைம் பாஸ் ஆகலன்னு பார்த்தேன். அது அவ்வளோ ஒரு ஆம்பிஷியஸா ஒரு ப்ராஜெக்ட், அவ்வளோ ஒர்க் பண்றாங்க ப்ரோ நம்ம ஆளுங்க. ஏன் இப்படி 2 பெரிய படமே ஃபிளாப்? ஏங்க ராஜமௌலின்னு டைரக்டர் அவரு பண்றாரு. அவரை வந்து நீங்க தெலுங்கு டைரக்டரா பார்க்க வேணாம். அவரு வந்து ஒரு டைரக்டர், பேன் இண்டியா டைரக்டர். அவரு நீங்க எடுத்துக்கிட்டு தெலுங்கு சினிமால அவர் இருக்கிறதுனால தெலுங்கு படம் அப்படி பண்றாங்க, தெலுங்கு படம் அப்படி பண்றாங்க, அப்படி கிடையாது. அவரு பண்றாரு, அவ்வளவுதான். மற்ற தெலுங்கு படம் எல்லாம் அப்படித்தான் பண்ணிருக்கானுங்களா? இல்ல நான் அந்த ஆங்கிள் சொல்ல வரல. நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவ்வளவு பெரிய பட்ஜெட் போடுறதுக்கு முன் வந்தாலும் இல்லங்க. ஓகே, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பட்ஜெட் கொடுத்துருவோம். இந்த ஹீரோ 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படியான கதை எந்த டைரக்டர் வச்சிருக்காரு? 3 இயர்ஸ்க்குலாம் மொக்கப்படாம போயிருச்சு கடைசியா. பட் அது அந்த மாதிரி அதான் சொல்றேன், அந்த கதை ஏன் நம்ம கிட்ட வர மாட்டேங்குது அப்படின்றதுதான் ஒரு எப்படி சொல்றது, நம்ம சைட்ல இருந்து ஒரு ஏக்கமா இருக்கு. இங்க நமக்குள்ளே அடிச்சு ராஜமௌழி மாதிரி டைரக்டர் வரணும். வேற என்ன, ராஜமௌழி மாதிரி டைரக்டர் வரணும். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இப்போ ப்ரோ கார்த்தி ப்ரோ, நான் ஹைதராபாத்ல தான் இருக்கேன். இப்போ ஆந்திரால இருக்கவங்களும் சரி, தெலுங்கானா இருக்கவங்களும் சரி, ஒரு தமிழ்ல வர சுமாரான படத்தையே சூப்பர் படம்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஜெயலலிதா சொல்றேன். ஜெயலலிதா நல்ல படம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து கதை வைஸ் வந்து அது சுமாரான படம் தான். ஆனா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரஜினி கேரியர்ல ஜெயிலர் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க ஆந்திரால எடுத்த படம் ஹிட்னு பாத்தீங்கன்னா பாகுபலி, RR கொஞ்சம் சொல்லலாம். ஆனா அவங்க அந்த 3 படத்தை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டோட திரையுலக இதையே வந்து ஒரு கீழ்த்தரமா நினைக்கிறாங்களே ஆந்திரா பீப்புளும் தெலுங்கானா பீப்புளும். அதுக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க இதெல்லாம் வந்து அவனோட மைண்ட் செட்டுங்க. அடுத்தவனுக்கு கீழே பேசணுன்றதுக்காக அவன் ஒரு பெருமையா எடுத்துட்டு பேசுவான். அந்த ஆண்ட பரம்பரை மைண்ட் செட் இருக்கும்ல, எங்க தாத்தாலாம் அந்த காலத்துல பேசுறவங்க. இல்ல ப்ரோ, நம்ம வந்து பாகுபலி 2 படத்தை வந்து தமிழ்நாட்டோட படத்தோட மேலா மதிச்சு எவ்வளவு கலெக்ஷன் கொடுத்தோம், எப்படி போய் பார்த்தோம், அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு படம் வெற்றி வந்தா அவங்களால ஏத்துக்க முடியலையே ஆந்திரா தெலுங்கானா. புரியலையா நீங்க? அதுதான் பிரச்சனையே. இது வந்து நீங்க என்ன ப்ரோ உழப்புறீங்க? ஏத்துக்க முடியலன்றீங்க, ஜெயிலரோட வெற்றியை பாக்குறாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்களே 2 மாதிரியும் பேசுறீங்க. இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்தா இருக்கு. இல்ல ப்ரோ, அதுதான் ப்ரோ சொல்றேன் நானு. அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண படமுமே தமிழ்நாட்டுல இருக்க படம் ஆல்ரெடி திமுக வந்து ஆதரிக்க வரலன்னாரு, அப்புறம் திமுக ஆதரிக்க மாதிரி ஒரு குத்து குத்துனாரு. ஆமா, நான் கேப்டனுக்கு ஒரு குத்து இத குத்துனேன், பத்தி பேசல ப்ரோ. ஆனா அதை பத்தி தான் பேசுறாரு. அவர் வந்ததுல இருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி தான் குத்திட்டு இருக்காரு ப்ரோ. மாறி மாறி கொடுத்தலாம் நம்ம இதுல ப்ரோ. நான் தோன்றத பேசுறேன், கேக்குறேன், அவ்வளவுதான். அப்படிதானங்க இருப்பான். ஒரு ஃபேன் பாய் அப்படிதானங்க இருப்பான். ஃபேன் பாய் வந்து அவன் எந்த விஷயத்தை புடிச்சுக்கிட்டு அடுத்தவனை கிண்டல் பண்ணி பேச முடியாது, அதுதாங்க பேசுவான். இதெல்லாம் இருக்கு. இல்ல கார்த்தி ப்ரோ, அப்படி சொல்லவும் இல்ல. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிலர் பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டாரு. அண்ட் அகைன் அவங்களே தமிழ் சினிமாவை கேவலமா பேசுறாங்க. வந்ததுல இருந்து அப்படி பேசிட்டு இருக்கு. ஏங்க சோசியல் மீடியா அப்படிதாங்க. அடுத்தவனை கேவலமா பேசுறதுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கும்? அவ்வளவுதான். நீ குண்டா இருக்க, நீ ஒல்லியா இருக்க, நீ கருப்பா இருக்க, இப்படி எல்லாம் ஏதோ ஒன்று கிடைக்குமான்னு பேசிட்டு அப்போ பேசிட்டு இருப்பான். இப்போ வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க, அவ்வளவுதான்.
எனக்கு ப்ரோ நீங்க இது கோயம்புத்தூர் எபிக் ஸ்கிரீன் வந்து பாத்திருக்கீங்களா? பிராட்வேல ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்தது இல்லை ப்ரோ, வரணும். ஒன்ஸ் கண்டிப்பா வாங்க ப்ரோ, சரியான எக்ஸ்பீரியன்ஸ். நான் அது ஓபன் பண்ணதுல இருந்து ஈவன் தோ மணி ஜாஸ்தியா இருந்தாலும் நல்ல நல்ல படம் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாம அதுல போய் பாத்துறது. அதுல பார்த்ததுக்கு அப்புறம் வேற எந்த தியேட்டருமே உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வரல. சூப்பரா இருக்கு. அது கோயம்புத்தூர்ல இருக்குன்றது எங்களுக்கு கூடுதலா ஒரு அட்வான்டேஜாவும் போச்சு, ஒரு பெருமையாவும் இருக்கு. செம்ம ஸ்கிரீனு, செம்ம மெயின்டெனன்ஸ், ஒரு ஒரு அவ்வளோ ஒரு ஹைஜீனிக்கா வச்சிருக்காங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆப்வியஸா ரேட் ஜாஸ்தி தான், பட் ஸ்டில் வெறும் சினிமா பாக்குறவங்க அப்படின்னா வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து பாருங்க. கண்டிப்பா வாங்க கோயம்புத்தூர். கார்த்தி ப்ரோ, ஒரே ஒரு ரெக்வஸ்ட். இவரு நம்ம பிரசாந்த் அண்ணா வராப்புல இல்லையா ஸ்பேஸுக்கு, அவரு பேசுறது எல்லாமே முட்டாள்தனமா தான் இருக்குது. இருந்தாலுமே அவர் பேச்சை கேட்டாதான் ப்ரோ தூக்கம் வருது. அப்படியே போட்டு அவர் பேச்சை கேட்டு தூக்கம் வந்துருது. அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க ப்ரோ, அவர்கிட்ட ஆர்கியூ பண்றதே வேஸ்ட். அவர் பேசுறதுல முட்டாள்தனமா தான் இருக்கு. அவர் விட்டுருங்க அப்படியே, அவர் ஸ்பேஸ்க்கு வரும்போது பேசும்போது. நானும் அதான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து அப்படியே பேச விட்டு கேட்டுட்டு ஜாலியாக தூங்கிடுவேன். இல்ல சில டைம் வந்து நீங்க அவர் மேல ஏறி மெரிக்கிறீங்க. அவர் வந்து ரொம்ப காண்டாவறாரு, அது தெரியுது வாய்ஸ்ல. கொள்கை முரணுங்க. ரொம்ப வந்து அவரு இந்த பக்கம் வேற பக்கம் போனா பரவாயில்ல, நம்ம கட்சி பக்கம் நம்ம ஆளுங்க பக்கம் அப்படியே வந்து தேவையில்லாம நம்மளை வந்து சீண்டும் போது அது வேற வழி இல்ல, ரத்தம் குதிக்குது. அப்புறம் அது ப்ரோ, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் பேசுறது வந்து ஒரு அநியாயமான பேச்சு, ஒரு நியாயமே கிடையாது. இருந்தாலுமே சொல்றேன், நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கா? அவர் பேச்சை கேட்டு யூடியூபை போட்டு லாக் பண்ணிட்டு தூங்கினா அவர் பேச்சை கேட்டா தூக்கம் வருது. அதை விட்டுருங்க. அவர் ஸ்பேஸுக்கு வந்தா நீங்க எதுவும் ஆர்கியூ பண்ணிக்காதீங்க அவர்கிட்ட. என்னோட சின்ன ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் இது. மற்ற விஷயத்துல பெருசாலாம் ஆர்கியூ பண்ண மாட்டோம் ப்ரோ, இந்த விஷயத்துல ஆர்கியூ பண்ணுவோம் அவ்வளவுதான் ப்ரோ. இருந்தாலுமே ஒவ்வொரு தடவை சண்டை போடும்போதும் அவர் அடுத்த நாள் உங்ககிட்ட கரெக்டா பேசுறாரா ப்ரோ? அது உங்களுக்குள்ள நட்பு கரெக்டா இருக்குமா? இவனாதான் சண்டை போட்டாலும் அவர் நல்ல ஒரு ப்ரோ, அதெல்லாம் எடுத்துக்க இல்லைங்க. சண்டையை போட்டதுலயே அவர்கிட்ட ஃபேக்ட் தானே நம்ம பேசுறோம். ஆமாங்க நீங்க சொன்னது தப்புங்க, இது உண்மைங்க அப்படின்னு தானே பேசுறோம். இதுல இருக்கு அப்படின்னு என்ன சண்டை என்ன போட்டோம் நம்ம? இல்ல, நானும் ஒவ்வொரு தடவை ஒரு ஸ்பேஸ் விட்டு போகும்போது இதுக்கப்புறம் வரவே மாட்டாருன்னு நினைப்பேன். ஆனா ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு கரெக்டா வந்து நார்மலா பேசுவாரு. திருப்பி நீங்க சண்டை போடுவீங்க, திருப்பி போயிடுவாரு. அதாங்க ஒரு கேரக்டர். சண்டையே போட மாட்டேங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையா? சண்டை எல்லாம் கிடையாதுங்க. அவர் ஒண்ணு சொல்லுவாரு, அது சரி தப்பு அந்த ஆர்கியூமெண்ட் தான் இருக்கும், சண்டை கிடையாது அதுல. நான் கடைசி வரைக்கும் அவரு டிஎம்கேவும் டிவிகேவும் பத்தி பேசவே மாட்டாரு தப்பா. அதுதான் ரொம்ப பிடிக்காத விஷயம். ஆமா, அதே மாதிரிதான் பிஜேபி பத்தி அது தெரிஞ்ச விஷயம் தானே ப்ரோ. அது அவரு அப்படிதான், அவரு தெரிஞ்ச விஷயம் தானே அது. ப்ரோ பிரசாந்த் அண்ணாவோட அப்பா எப்படி இருக்காரு ப்ரோ? ஏதாவது சொன்னாருங்களா? அவுட் ஆஃப் டேஞ்சரா இல்ல ஐசியூல இருக்காரு? அவர்கிட்ட பேசல ப்ரோ, 4-5 நாள் இருக்கும் பேசி. இல்ல, நான் நேத்து கூட பேசினேன். அவங்க அப்பா நல்லதா இருக்காருன்னு சொன்னாப்ல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு இருக்காராம், இந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னாப்ல. ப்ரோ அவர் நல்ல மனுஷன் ப்ரோ, ஏதோ ஒண்ணு யதார்த்தமா பேசிடுவாரு ப்ரோ. அவரு நல்ல மனுஷன். ஆனா இது வரைக்கும் அவர் மூவி ரிவ்யூவும் சரி, அவர் பேசுறதும் சரி, அவரோட கருத்துக்கு உடன்பாடு எனக்கு 1% கூட கிடையாது. இருந்தாலுமே ஸ்டில் அவர் பேசுறதை கேட்டா என்னன்னு தெரியல. அவர் பேசுறது எல்லாமே முரணாதான் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச மனசான நல்லா ஆளு ப்ரோ. கார்த்தி ப்ரோ கூட ஒரு சில டைம் கருத்து முரண்பாடுனா அடுத்த நாள் அப்பயே ட்வீட் போட்டு போயிடுவாரு, நான் இனிமேல் பேஸ்கே வரமாட்டேன்னு. 2 நாள்ல திரும்ப வந்துருவாரு, அதெல்லாம் மறந்துடுறாரு. அதேதான் நான் கார்த்தி ப்ரோ அதான் சொல்றேன். அவர் என்ன வேணா பேசிட்டு போட்டோம் ப்ரோ. அவர் என்னதான் கருத்தை வந்து தப்பா சொன்னாலுமே யாரும் அதை எடுத்துக்க போறது கிடையாது. நீங்க விட்டுருங்க, அவர் ஃப்ரீயா பேச விட்டுருங்க. அவர் வர அன்னைக்கு அவ்வளவுதான். ஆனா அவரு இந்த ஒரு மாசமா அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்றது நமக்கே சங்கடமா இருக்கு. என்னடா இது, எப்படியா வெளியே வந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி. ஏதோ நம்ம ஈவன் தான் அவர் யாருன்னே தெரியாது, நம்ம தினம் அந்த ஸ்பேஸ் கேட்டு பழகி. அது ப்ரோ, நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தர் பேச்சை கேட்டு மூவி ரிவ்யூ ஆனாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை கேட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு அது தப்பா இருந்தாலும் கரெக்டா இருந்தாலும் பழகிடும். சரி நீ ஏதாவது பேசிட்டு போப்பா, நாங்க கேட்டு போறோம், அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடும் நம்ம. வந்தா பேசணும் ப்ரோ. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவர் வரப்ப நமக்கு ஸ்பீக்கர் கிடைக்க மாட்டேங்குது, இல்ல தூக்கம் வந்துருது. பாப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்தா. ஈவன் கார்த்தி ப்ரோ உங்களுக்கு தூக்கம் வந்துரும்ல ப்ரோ அவர் பேசும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்? பல டைம் தூங்கிருக்கு பேசுமா. அதுதான் ப்ரோ, நான் எனக்கு வந்து ஷிஃப்ட் வந்து எனக்கு 1:30 மணிக்கு முடியும் ஓகேங்களா, நைட்டு. நான் ஒரு 2:30-3 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். அப்படியே நீங்க
முன்னாடிலாம் யூடியூப்ல வந்து சீக்கிரமா அப்லோட் பண்றவங்க இந்த ட்விட்டர்ல பேசுறது ஒரு 4:30-5 மணிக்கெல்லாம். இப்பெல்லாம் 6-7 மணிக்கு தான் வருது. இப்ப எனக்கு தூங்குறதே கஷ்டமா இருக்குது. ப்ரோ அது ட்ரூ ப்ரோ. உண்மையாவே வந்து உங்களுக்கு இந்த ப்ரோ ஸ்பேஸ் யாரு வந்து ஒரு ப்ரோ அது கரெக்டாவே அப்லோட் பண்றா ஆயிடுச்சு. அந்த வீடியோவை இப்போ நம்ம ஸ்பேஸ்ல பேசுறது? இது போன் பண்ணுவான் தம்பி. அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் சீக்கிரம் பண்ண சொல்லுங்க ப்ரோ. ஷிஃப்ட் முடிஞ்சு வந்து அந்த இதுவே அப்படியே கஷ்டங்க. யூடியூப் போட்டு அப்படியே இதுவே கஷ்டமான வேலை தாங்க. அவன் காலைல வேலை பார்த்து அதுக்கப்புறம் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்து போட்டு அதை அப்லோட் பண்ணி இதுவே அப்ப கஷ்டமான யாரால வேலை. பண்ண முடியுமோ அவங்களுக்கு மாத்திரம் இல்ல ப்ரோ. ஏன்னா இப்போ ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன நம்ம ஸ்பேஸ்ல பேசுறோம் அதை கேட்டுதான் நம்ம டெய்லி நம்ம நாளே ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க அந்த கொஞ்சம் ஆளை மாத்திரம் இல்ல யாரால சீக்கிரமா பண்ண முடியுமோ அந்த ஆளை. இது ஜஸ்ட் ரெக்வஸ்ட் தான். ஏன்னா இப்போ நான் இது வந்து பெரிய பிரேக்கிங் நியூஸா பேசிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன வரப்ப கேளுங்க ப்ரோ. பிரேக்கிங் நியூஸ்னு கிடையாது ப்ரோ. இப்போ நம்ம வந்து 2 வருஷமா பழகிட்டோம். லைவ்ல கேட்டோம், யூடியூப்ல கேட்டோம். இப்போ நான் ஆஃபீஸ் விட்டு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸில் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். வந்து இந்த வீடியோ போட்டு அப்படியே படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கேட்டுனே தூங்கிடுவேன். காலைல திருப்பி எழுந்துச்சு முடிவு கேட்பேன். இப்போலாம் ஒரு வாரமாக பார்க்குறேன் நானும். நைட்டில் வீடியோ வரவே மாட்டேது. காலைல 6-7 மணிக்கு தான் வருது. நான் தூங்கி எழுந்துச்சு காலைல 6-7 மணிக்கு போட்டு திருப்பி படுக்கிறேன். பயங்கர டெடிகேட்டட் ஃபாலோவராட்ட இருக்கு ப்ரோ. தூங்கி எந்திரிச்சு கேட்டு திரும்ப தூங்குறாரு. ஆமா ப்ரோ. நான் தூக்கத்துல இருந்து ஏஞ்சி பார்ப்பேன், யூடியூப்ல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பேன், வந்துருக்குதா டைம் ஸ்பேஸ் இந்த வீடியோ வந்துருக்குதான்னு பார்ப்பேன். ஒரு வாரமா அப்படிதான் ஆகுது. அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடு ப்ரோ கார்த்தி ப்ரோ. ஓகே பண்ணிடுவோம் ப்ரோ. இவரு பாலாஜி ப்ரோ அவரெல்லாம் எப்படி இருக்கிறாருங்க? ரொம்ப நாள் ஆச்சு அவர் வந்து பேசுனீங்களா அவரு கூட? ஒரு டெய்லி மீட் பண்ணுவேன். டெய்லி மீட் பண்ணுவேன். நல்லா இருக்காரு இல்லைங்க? அவர் நல்லாதான் இருக்காரு. இந்த புவன் வந்து முதல்ல ஒருத்தர் தமிழ்ல ரொம்ப தூய தமிழ்ல பேசிட்டு ஒருத்தர் வந்திருந்தா தெரியுமா? அவர்கிட்ட போய் இந்த எனக்கு தோன்றதெல்லாம் பார்க்கணும்னா என்னென்னமோ கலாயெல்லாம் விட்டுருப்பா. அந்த ஆடியோலாம் நான் பல வாட்டி கேட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். அப்போ பாலாஜினா எல்லாரும் இருந்தாங்க. பொண்ணு பார்த்த கதை அப்ப இருந்து அந்த ஒரு வாரம் ஸ்பேஸ் ஐயோ அது சரியான வைபுங்க. அது சும்மா நாஸ்டாலஜியா மாதிரி உட்காந்து யூடியூப்ல போட்டு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கப்போ அதை உட்காந்து கேட்டு இருப்பேன். அவருக்கு புரியறது இல்லை. எனக்கு முடக்கா புவன் பேசி அது நல்லா இருந்தது. அந்த ஒரு வாரமே சரியான வைபா இருந்தது. எங்க இந்த ஐபன்ட்ட சொன்ன புது ஸ்பீக்கர் கொடுறா அப்படின்னா புதுசா யாருக்கும் ஸ்பீக்கரே கொடுக்க மாட்டேறான். அந்த மாதிரி புதுசா வரும்போது ப்ரோ கார்த்தி ப்ரோ அவர் ஐயப்பன் ப்ரோ என்ன எதை பேஸ் பண்ணி ஸ்பீக்கர் கொடுக்குறாப்ல ப்ரோ? தெரியல, அவங்களுக்கு ஸ்பீக்கரே காட்டுறது இல்லையாமே ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ நீங்க என்ன பேஸ் பண்ணி ஸ்பீக்கர் கொடுக்குறீங்க? மொபைலுக்கு வருவானுங்க யாரோ புதுசா ஒரு டிஃப்ரெண்டா ஆளுங்க மாட்டுவாங்க. ஆமா அந்த லெஜண்ட் ஃபேன் என்ன ப்ரோ? அதெல்லாம் அல்டிமேட் ப்ரோ. திடீர்னு வந்துட்டு அப்புறம் எங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் நடராஜன் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு என்னன்னா தெரியல ப்ரோ. என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர்கிட்ட பேசுனீங்களா ப்ரோ? நடராஜன் ரொம்ப ஒரு மாதிரி சரக்குலாம் அடிப்பாரு. ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சா? தெரியலங்க, அவர் என்னாச்சுன்னு தெரியலங்க. அப்பப்ப ஆனா அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ரொம்ப நாளா போனிங் காணும் ஒண்ணு காணும். வேற ஏதாவது காமன் கான்டாக்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணி விடுங்க ப்ரோ. நான் கேட்டேன், இந்த ராகுல் எல்லாம் சொன்னேன், வீடு தெரியும் போய் பாக்குறேன்னா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. நானும் கோயம்புத்தூர் தான் ப்ரோ. ஆனா அவர் வரப்பெல்லாம் அந்த ஸ்பீக்கர் கேட்பேன், ஏதாவது பழகலான்னு. ஒன்னும் கிடைக்கல. அப்பெல்லாம் என்னன்னு தெரியல சுத்தமா. ப்ரோ கார்த்தி ப்ரோ உங்களோட ஃபியூச்சர் நெக்ஸ்ட் பிளான் என்ன ப்ரோ? எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? ப்ரோ இத ஒண்ணு கேட்டுருங்க ப்ரோ. அவர் எப்ப கேட்டாலும் யாரு கேட்டாலும் மழுப்பிடுறாப்ல. கொஞ்சம் ஒரு தெளிவான பதில் சொல்லு ப்ரோ. ஒன்னும் தெளிவான பதில் என்ன? ரொம்ப சிம்பிளான பதில் தான். இந்த வருஷம் கல்யாணம் அவ்வளவுதான். இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆயிடுச்சு 33 வயசு. இதுக்கப்புறம் எங்க அம்மாவும் விட மாட்டாங்க. எங்க அம்மா ஆல்ரெடி இந்த டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே முன்னாடி எல்லாம் வந்து அப்பப்ப கேட்பாங்க, இப்ப டெய்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வேற வழி இல்லை. அதனால இந்த வருஷம் ப்ரோ நீங்க எல்லா நாளுமே ஸ்பேஸ் ஜாயின் பண்ணுறீங்களே நைட் ஆனா, நீங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ வெளியே போறது அப்படிலாம் எதுவுமே கிடையாதா ப்ரோ? ரொம்ப சென்னையில பெருசா நைட்டு போய் வெளில சுத்துற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெருசா யாரும் இல்லை. அப்படி ஏதாவது போகும்போது ஒரு நாள் பிரேக் விட்டு போயிடுவோம். அந்த மாதிரிலாம் போவோம்ல, அந்த பார்ட்டிக்கு ஏதாவது போகும்போது பிரேக் விட்டு போயிடுவோம்.
ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த 2 வருஷத்துல பிரேக்ன்றது ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. நான் வந்து சும்மா ஜஸ்ட் YouTubeல கேட்கறவன், லைவ்ல கேட்கறவன் தான். ஆனா நீங்க வந்து எல்லா நாளுமே நீங்க கரெக்ட்டா இருக்கீங்க. அதனால கேட்கறேன். அதாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கும். பிரேக் ஆகுறதுல பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு பாடியும் தாங்குது. உங்களுக்கு ப்ரோ கேர்ள் உங்க ஃபிரெண்ட்ஸ்லாம் இருக்கா இல்லையா? சேட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா டெய்லியும்? இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் ப்ரோ. டெய்லி கேக்குறோம். என் கேர்ள் ஃப்ரெண்டோட சாய்ஸ் பண்ற மாதிரி தான் நான் ஏங்க வந்து பேசிட்டு இருக்க போறேன். அது எப்படி ப்ரோ? இப்ப இவ்வளோ இப்போ 1000 பேர் 2000 பேர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 3-4 பொண்ணுங்களாச்சும் உங்களுக்கு சாட் பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் மீறி எப்படி நீங்க ஸ்பேஸ் ஓகே கரெக்டா டிசிப்ளினா வந்துடுறீங்க? கேட்க நல்லாதான் இருக்கு. யார் பண்றாங்க? அதெல்லாம் யாரும் பண்றது இல்ல இந்த மாதிரிலாம். ப்ரோ சும்மா கதை விடாதீங்க. உங்க சேட்டை பார்த்தா தான் தெரியும் யாரு பண்றா பண்ணலன்னு. நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுமா? இன்னும் ஏன் அப்படி கார்த்தி ப்ரோ ஆனா ஃபேக் ஐடியில வந்து பேசினாதான் உண்டு. ப்ரோ அதான் ப்ரோ இப்ப சொல்லலாம்னு நினைச்சேன். அதுவும் இந்த புவன் கதை தான் ப்ரோ. ஃபேக் ஐடியில வந்து ஃபேக் ஐடியில வந்து அந்த பேசினாதான் உண்டு. எவனையும் சுத்த விட்டு நேர்ல மீட் பண்ணலான்னு கூப்பிட்டு காசு கறந்து என்னனோ அந்த கதைலாம் வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ இன்னைக்குலாம். அந்த மாதிரி யாராச்சும் வரணும் ப்ரோ என்டர்டைனிங்கா. சும்மா இப்போ ரொம்ப ஒரு மாதிரி லேசியா போகுது பேசு. ஆமாமா ஐயப்பன் பண்ற வேலை. ஐயப்பன் யாருக்கும் புதுசா ஸ்பீக்கர் கொடுக்குறது இல்லை. அதனால ப்ரோ அதுதான் ப்ரோ கேக்குறேன். அவரு என்ன பேசிஸ்ல ஸ்பீக்கர் கொடுக்குறாரு தெரியல. நானும் 2 வருஷமா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். 2 வருஷம் கழிச்சு நீ தான் கொடுத்துக்கிறானுங்க ஸ்பீக்கர். இந்த மாதிரி தான் ப்ரோ வித்தியாசமா பண்றானுங்க. அவனுக்கு ஏதாச்சும் இந்த சின்ன பசங்க மாட்டினாங்கன்னா அவங்க புது புது ஸ்ட்ராட்டஜியா ஃப்ராட் பண்றாங்க. அது கேட்டாலும் என்டர்டைனிங்கா இருக்கும். ப்ரோ ஐயப்பன் ப்ரோ தூங்கிட்டாப்லையா? ஐயப்பன் ப்ரோ ஐப்பா இருக்காரு. சொல்லுங்க ப்ரோ. 2-3 பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன பேசிஸ்ல ப்ரோ ஸ்பீக்கர் கொடுக்குறீங்க எல்லாருக்கும்? 2-3 பேர் பேசிருக்காங்க. 2-3 பேர் புரியல வந்து எனக்கு. ரெக்வஸ்ட் காட்டினா கொடுப்போம் ப்ரோ. ரெக்வஸ்ட் காட்டாட்டி கொடுக்க மாட்டேன். நிறைய பேர் ரெக்வஸ்ட் காட்டல எனக்கு. ஏன்னா 2 வருஷமா கொடுத்துனுக்குறேன் ப்ரோ. நீ தான் கொடுத்துருக்கீங்க. அதுதான் 2 என்ன வருஷமா பேஸ்ல கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு இல்ல கேக்குறேன். எனக்கு புரியல. இந்த வாரத்திலே 2வது ஸ்பீக்கர் வந்துட்டீங்க நீங்க. உடனே அப்படியே 2 வருஷமா கொடுக்குறது போய் சொல்லாதீங்க. நான் 2வது தடவை உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். ரெக்வஸ்ட் கொடுத்தது அதிகம். மெசேஜ் பண்ணது 2வது தடவை. இருக்கு. நீங்க 2வது தடவை வந்துட்டீங்க இந்த வாரத்திலேயே. அதுக்குள்ளே ஒரே 2 ஆமா ஆமா. வருஷத்துல இப்பதான் கொடுக்குறது ஒரே உருட்டு. அப்படி கிடையாது ப்ரோ. மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தது இந்த வாரம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் கொடுப்பேன். ஆனா மெசேஜ் பண்ணது கிடையாது. 2 வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கீங்க. மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி ரெக்வஸ்ட் கொடுப்பேன். ஆனா மெசேஜ் பண்ண மாட்டேன். ஆனா கொடுத்தது கிடையாது. ஐயோ ப்ரோ அதுதான் ப்ரோ சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து. சரி ரைட். ஒரு 4-5 பேர் பேசிருக்காங்க. கார்த்தி ப்ரோ பேசிருக்காங்க. 4-5 பேர் மெசேஜ்ல அனுப்பிச்சிருக்காங்க, பேசிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நானும் ஓவராலும் பேசுனது இல்லை. அதுக்கும் ஒரு 2 நாள் 3 நாள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பெருசா அவங்களும் போய் சேட் பண்ண மாட்டாங்க. நானும் போய் திரும்ப ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டேன். அப்படியே விட்டுருவோம். நம்ம ஸ்பேஸ்க்கு உமன் யாராவது வந்திருக்காங்களா ப்ரோ? வந்திருக்காங்களே முன்னாடி. நான் வந்து பயங்கரமா சண்டைலாம் ஆமா அந்த காத்து வாக்குல 2 காதல் தான் முரட்டு. ப்ரோ அந்த இவங்க எல்லாம் என்னன்னாங்க ப்ரோ? கௌரி கேர்லாம் பொண்ணுலாம் வந்து என்னையும் திட்டிருக்கு. நான் அந்த பொண்ணு திட்டிருக்கேன். அப்பெல்லாம் பயங்கரமா 4 மணி வரையும் ஸ்பேஸ் நடந்துச்சுங்க எனக்கு. இந்த ஸ்பேஸோட பயங்கரமான ஃபாலோவர் ப்ரோ நான். ப்ரோ உங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் எக்ஸாக்டா என்னது ப்ரோ? இப்போ ப்ரொமோஷன் பண்றது ஒண்ணு, அது இல்லாம இந்த கதையெல்லாம் படிச்சு அப்ரூவ் பண்ணி ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலா? இதெல்லாம் தான் ப்ரோ படம் பிடிக்கிறது, ப்ரொமோஷன், டிஸ்ட்ரிபியூஷன் தான் மெயின். நான் தனியாக இண்டிவிஜுவலாக டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறேன். சில கம்பெனிகளுக்கு ப்ரொமோஷனும் பண்ணுறேன். அப்புறம் சில ஃபேஷன் ஸ்டூடியோஸ் மட்டும் கதை படிப்பேன். அது ரொம்ப ரேராக. கதைக்குள்ள பெருசாக இன்வால்வ் ஆகிறது இல்லை. ஏன்னா அவங்க ஒன்று சொல்லி நம்ம ஒன்று சொல்லி சண்டை வந்துடும். அது பெருசாக அதில் இன்வால்வ் ஆகிறது இல்லை. ஏன்னா ஒரு சில கதைகள் மட்டும். கதை படிக்கிறதுனா எப்படிங்க ப்ரோ? அந்த பவுண்ட் ஸ்கிரிப்ட்னா மொத்தமா இருக்கிற பேஜ் ஃபுல்லா உட்காந்து படிப்பாங்க. அது எப்படி ப்ரோ அந்த ப்ராசஸ்? ஆக்சுவலா கதை படிக்கிறதுனா யாரா நரேட் பண்ணுவாங்களா இல்ல நீங்களே உட்காந்து லைன் பை லைனா படிக்கணும்ல? சில கதை வந்து டைரக்டர் நரேட் பண்ணுவாரு. சில கதை வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. அது படிக்கணும். சிலது வந்து அவங்களே சிட்மிசி அவங்க சொல்லுவாங்க. பவுண்டட் ஸ்கிரிப்ட்னா எவ்வளவு பேஜ் இருக்கும் ப்ரோ? 150 160 200 150 to 200 இருக்கும். நாவல் படிக்கிற மாதிரி உட்கார்ந்து படிக்கணும்னா. ஆமா. சிலது கொஞ்சம் அதிகமா இருக்கும். 200 250 எழுதுவாங்க. சிலர் வந்து
ஆவரேஜா ஒரு 150 160 வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க படிக்கிறப்பே ஒரு 10 பேஜ் தான் தெரிஞ்சிடும், இது தேருமா தேராதா, இதுக்கு மேல படிக்கலாமா அப்படின்ற மாதிரி, இல்ல ஃபுல்லா எப்படி எந்த கதை கொடுத்தாலும் ஃபுல்லா படிச்சிருவீங்களா? இல்ல அப்படி இல்லை, ஒரு 40-50 பேஜில் தெரிஞ்சிடும் நமக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்போ நீங்க ஒரு படம் பாக்குறீங்கனாலே 20 நிமிஷத்துக்கு அந்த பார்த்துட்டு ஒரு கதை தெரியாதுல்ல உங்களுக்கு பெருசா. ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அப்படியே கேரக்டர் சொல்லி அதுக்கப்புறம் போய் இந்த மாதிரி ஒரு ஊர், இந்த ஊர்ல இவங்க இருக்காங்க அப்படிலாம் போய் அப்படிதான் வந்து அந்த ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தானே கதையே ஆரம்பிக்கும். அதனால அதுக்கு வரைக்கும் தெரியாது. ஒரு 45 பேஜுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஓகே இந்த கதை எதை நோக்கி டிராவல் ஆகுதுன்ற மாதிரி தெரியும். நிறைய நீங்க கேட்டதுல இன்ட்ரஸ்டான ஸ்கிரிப்ட் அது ப்ரோ. அது மகாராஜா மகாராஜா பார்க்கிங் மகாராஜா இதெல்லாம் அப்ப சொல்லியிருந்தேன். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ப்ரோ இப்போ 2025 ஏதாவது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கா ப்ரோ இப்போ வரப்போதா? மகாராஜா கதையை கேட்கறது இல்லைங்க, விட்டாச்சு. ஞாபகப்படுத்தி சொல்றேன், மறந்து போச்செல்லாம். ப்ரோ நெக்ஸ்ட் இயர் ஏதாவது படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு பிளான்ல வச்சிருக்கீங்களா? சின்ன படம் ஏதாவது சொல்லணும்னா ப்ரோ பண்ணுவோம், வரிசையா பண்ணுவோமே. அடுத்த வருஷம் நிறைய படம் பண்ணுவோம். ஏதாவது சொல்ல முடியுமா படம் என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு? இல்லை இப்போதைக்கு அபிஷியலா எதுவுமே ப்ரோ, எல்லாமே பேசி வச்சிருக்கிறதா வந்தாதான் சொல்ல முடியும். வராம சொல்ல முடியாது. அந்த ப்ரோ சினிமா பையன் ஒருத்தர் இருப்பார்ல, சினிமா பையன் ஒருத்தர். ஆமா அபிஷேக் ராஜா. இப்போ ஒரு பேர் முடிஞ்சிச்சு. அவரு இப்போ லோகேஷ் அவங்க கூட சேர்ந்து ஏதோ ஒரு ஃபிலிம் ஏதோ பண்ணாரு, ப்ரொடியூஸ் பண்ணார்ல அவரு. தெரியல அப்படியா? ஆமா ஷார்ட் ஃபிலிம் பண்ணாரு, ஏதோ ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஏதோ எல்சியூ பண்ணாரு சொல்லுங்க அப்படின்ட்டு. அது எப்படி ப்ரோ, அது அவரா பண்ணாரா இல்ல வேற யாரும் பேக்கப் மாதிரி இருந்து ப்ரோ? பண்ணாரா? அது ஷார்ட் ஃபிலிம் தானே ப்ரோ, அது 3 பேர் ப்ரோ ஆக்சுவலா கொலாப். இல்ல அதான் கேட்டேன். இந்த ஜி ஸ்கொயரா அவரோட லோகேஷோட பேனர் இருந்துச்சு. அப்புறம் அது அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி தெரியல, அது ஏதோ ஒரு 10 நிமிஷம் எல்சியூக்கான கனெக்ட் அவர் எழுதுன மாதிரி ஏதோ சொன்னார். அவரும் சேர்ந்து டைரக்ட் பண்ற மாதிரி சம்திங், அது பெருசா பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி சம்திங் லைக் தட் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா அது எக்ஸாக்டா தெரியல. நானும் அது இன்டர்வியூல பார்த்தேன் யூடியூப்ல. ப்ரோ இப்போ ரெட்ரோவும் சம்மர் 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த சம்மர்ல எத்தனை கிளாஸ் எதிர்பார்க்கலாம், எத்தனை போஸ்ட்போன் எதிர்பார்க்கலாம்? கிளாஸ் நான் எதிர்பார்க்க முடியாதுங்க. மார்ச் 28 ரெட்ரோ, ஏப்ரல் 10 இட்லி கடை, அதுக்கப்புறம் மே ஏப்ரல் எண்டு இது வரும் நினைக்கிறேன் குட் பேட் அகலி வரும். இந்த படம் அப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன படம் ப்ரோ? பெரிய பொம்மை தீபாவளிக்கு வந்து அதான் ஒண்ணு விஜய் படம் ஆயுத பூஜையா தீபாவளி அதான் அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர்லயே தான் ஆயுத பூஜை இருக்கு, தீபாவளி இருக்கு. ஆனா அக்டோபர்ல விஜய் படம் வந்து அக்டோபர் எதுவும் அந்த தீபாவளி இல்ல ஏதாவது ஒரு பிக்கி பெரிய படம் தீபாவளி பிளான் பண்ணா கொஞ்சம் எல்லாருமே ஏன் சம்மர் ஜூனு அப்படியே மோதுறாங்கன்னு தெரியல. அந்த படம் வருமா ப்ரோ? அந்த சிவகார்த்திகேயன் முருகதாஸ் தீபாவளி. அதான் விஜய் படத்தை டேட்டு பொறுத்து. ப்ரோ இவருக்கு எஸ்கேக்கு அந்த ரெமோ டைம்ல இருந்து அந்த கடன் எல்லாம் முடிஞ்சா ஒரு வழியா? அது எப்ப கேட்டாலும் எஸ்கே கடன்ல இருக்காருன்னு சொல்லுவாங்க. ப்ரோ அப்புறம் இந்த இவரு அயலான் டைரக்டர் அடுத்து என்ன ப்ரோ படம் பண்றாரு? ஏதாவது பேசியிருக்காரா? சூர்யாட்ட ஏதோ பண்ற மாதிரி கேள்விப்பட்டாங்கன்னா அது அவர்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அனௌன்ஸ் பண்றது அடுத்த மாசம். அவர் ஒரு மாதிரி விஷனரியா தான் ப்ரோ அவரு யோசிச்சாரு சின்ன சின்ன படமா. அயலான்ல வந்து நல்லா மாட்டி டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த இன்டர்நெட்னால எல்லாம் சூப்பரா இருந்தது. இந்த படம் அயலானுக்கு பதிலாக வேற ஏதாவது சின்ன சின்ன படமா கொடுத்துருந்தாருன்னா ஒரு 3-4 படம் கொடுத்துருந்தாருன்னா அவரோட ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து அவருக்கும் டைம் வேஸ்ட், எல்லாம் லாஸ் வேற, எஸ்கேக்கும் இதுதான்.
ஆனா ஒரு நல்ல ஒரு புது அட்டம்ப்ட் தமிழ்ல அப்படி வேணா சொல்லலாம். மற்றபடி அதெல்லாம் டோட்டலி ஒரு இதுதான் இல்லைங்களா? ஆமா. அந்த ப்ரொடியூசர் என்ன ப்ரோ ஆச்சு அவருக்கு? ஏதோ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி சொன்னாங்களே. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்க இருக்காருன்னு தெரியலையே. அவங்க அடுத்து எந்த படமே பண்ணலையா? அடுத்து இல்லை ப்ரோ. யாரா இப்போ ஹீரோஸ்லாம் நம்பி டேட் கொடுக்க பிரச்சனையானதுனால. நியூ இயர் ட்ரைலர் வருமானா விடாமருச்சு? நியூ இயருக்கு வருமானு தெரியல எனக்கு. ஒரு நாள் முன்ன படம் வந்துடும், 2 3 நாள் இந்த வீக்ல வந்துடும். இந்த இப்போ நாளைக்கு சண்டேவா, அடுத்த சண்டேக்குள்ள வந்துடும் டேட்ல. விஜய் படம் போஸ்டும் வந்தாலும் வரும். ஏன் ப்ரோ இப்போ எடுத்த பாட்டு அது எண்டிங்ல வருமா ப்ரோ? படம் ஃபுல்லா லுக்கு கொஞ்சம் வெயிட்டா இருக்காது. இப்ப ட்ரிம் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த பாட்டு இது ஒரு மாதிரி அது படத்துக்கு இடையில வந்து ஆடா இருக்காதோ? மேபி ஃபிளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி வச்சா ஓகே, தெரியல. எப்படியும் ஒரு 10 நாள் ஃபிளாஷ்பேக் போர்ஷன் தானே அது, கல்யாணம் ஆகிறது தானே. ஓகே, அது அந்த சாங் மட்டும் மாண்டேஜா வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதோட கல்யாண போர்ஷன் முடிச்சு விட்டு டேரக்டா படத்துக்குள்ள வர மாதிரி இருக்கும். அப்புறம் இங்க போற மாதிரி தானே. இனி மறுபடியும் குட் பேட் அக்லிக்கு அந்த தாடி வளர்த்தணுமா ப்ரோ? அதுக்கு ஒரு பிரேக் எடுப்பாரா? அது ஷூட்டிங்ல முடிஞ்சு, அதுல இருக்கவங்க ஷூட் பாக்கி அது முடிஞ்சு ஷூட்டிங் முடிஞ்சுங்களா? ஓகே ஓகே ஓகே. இவர் எஸ்கே கூட சுதா கொங்காரா படம் வந்து ஏஆர் முருகதாஸ் படத்துக்கு அப்புறம் தானுங்களா ப்ரோ? இப்போ முருகதாஸ் படம் முடிய போகுது. அந்த சல்மான் கான் படத்துல வேலையில அவர் பிஸி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. அவ்வளோதான். அடுத்த படம் முருகதாஸ் படம் ரிலீஸ் ஆகும். ஏப்ரல் மேல அதுவும் ரிலீஸ் ஆகும். சுதாகங்கிற படம் இப்போ ஷூட்டிங் போகுது. அடுத்து அதுவும் எதிர்பார்க்கலாங்க தீபாவளிக்கு. ஒருவேளை அந்த படம் முடிச்சிட்டாங்க. சல்மான் கான் படம் முடிச்சிட்டாங்க. மார்ச் 28 அந்த படம் ரிலீஸ் ஆகும். சல்மான் கான் படம். ஓகே ஓகே. முருகதாஸ் படம் இது எஸ்கே படம் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. அது முடிச்சுட்டு அது மார்ச் வரதுனால மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அந்த டேட்டுக்குள்ள இது முடிச்சுட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் கேப்ப அது வரும் சிவகார்த்தின் படம். ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, இந்த சைமல்டேனியஸா ஒர்க் பண்றதுனாலே நமக்கு பயமா இருக்கு. இங்க நம்ம ஆளு இந்தியன் டு கேம் சேஞ்சரோட ஒரு ஆளப்போல பண்ணது நினைச்சாலே பார்ப்போம். அது கேம் சேஞ்சர் ஏதாவது வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும். கேம் சேஞ்சர் வந்து செம்ம ஹிட் ஆகலைன்னா அவரால் வேல்பாரி புல் ஆஃப் பண்ண முடியுமா ப்ரோ? சங்கர் மறுபடியும் பணம் போடுவாங்களா அவ்வளோ பணம்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? அது கேம் சேஞ்சர் வரட்டும். கேம் சேஞ்சர் வந்தாலும் தெரியும். பாலா அடுத்து என்ன ப்ரோ படம் பண்ண போறாரு? எனக்கு படம் எடுத்திருக்காங்கல்ல, அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தானே அடுத்த படம் பணங்கான் வரணும். பணங்கான்